கிறிஸ்து அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக நாம் இந்த நேரத்தில் கூட தொடர்ந்து தேவனுடைய சத்தியங்களை நாம் தியானிப்பதற்கும் அவருடைய திட்டங்களையும் வேதத்தில் புதைஞ்சிருக்கிற அநேக விதமான பொக்கிஷங்களை நாம் காணுவதற்கு இந்த இடத்தில் கூடியிருக்கிறோம். தொடர்ந்து ஏறக்குறைய ஒரு 12 வாரமாக நம்மோட பயணமாக வந்திருக்கிற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இன்றைய தினத்துக்குரிய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, நம்ம சில வாரங்களாக என்ன பாடத்தை படிச்சுன்னு வந்தோம் ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு எல்லாருக்குமே. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், யார் அந்த வித்துன்ற தலைப்பின் கீழாக ஏறக்குறைய ஒரு 9 பாகங்கள் நம்ம படிச்சிருக்கிறோம். இன்னைக்கு யாராவது புதிதாய் வந்திருந்தீங்கன்னா, இதோடைய ரெக்கார்டிங் உங்களுக்கு மீண்டும் வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்பிச்சு கொடுக்கப்படும். நீங்க அந்த குரூப்ல இருக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா அந்த பழைய பிளேலிஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க இதெல்லாம் நீங்க கேட்கலாம். சரி, ஏற்கனவே வந்து நிற்கிறவர்களுக்கு நன்றாகவே தெரியும் இந்த யார் அந்த வித்து அப்படின்றத நம்ம படிச்சிட்டோம். இனி அதுக்குள்ள நம்ம போக மாட்டோம். ஆனா நம்மளுடைய புரிதல் என்ன அப்படின்னா, அந்த வித்து கிறிஸ்து அப்படிதான் நம்மளுக்கு தெரியும். ஆனா அதுதான் உண்மை. ஆனா கிறிஸ்துன்னும் போது இயேசு கிறிஸ்துவை மட்டும் குறிக்காது. ஏன்னா அந்த சந்ததி கிறிஸ்துவே. படிச்சோம் இல்லைங்களா? கலாத்தியர்ல பவுல் சொன்னாரு, அவர் ஒருவரை குறித்து சந்ததின்னு தான் சொல்றாரு, சந்ததிகள் என்று சொல்லாமல் ஒருவனை குறித்து பேசினாரே, அந்த சந்ததி கிறிஸ்துவேனாரு. அப்போ கிறிஸ்து எப்படி இருக்கிறாருன்ட்டு பவுலே விவரித்து சொன்னாரு. எப்படி இருக்கிறாரா? அவர் தலையும் சரீரமும் சேர்ந்தது கிறிஸ்துன்னு பேசியிருந்தார். ஞாபகம் இருக்குங்களா? சபையாகிய சரீரத்துக்கு இயேசு கிறிஸ்து என்னவா இருக்கிறாருன்னா தலையா இருக்கிறாரு. சபை என்னவா இருக்குன்னா சரீர அங்கங்களா இருக்கிறது. இத அவர் எப்படி விவரிச்சு சொல்றாருன்னா, ஒரே சரீரம் அநேக அவயங்கள், அப்படியே கிறிஸ்துவும் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ ஒரே சரீரம் ஆனா அநேக அவயங்கள்னும் போது அநேக நபர்கள் இன்னைக்கு கூடியிருக்கிற பாருங்க. நம்ம எல்லாருமே வெவ்வேறு பகுதிகள்ல இருந்து வெவ்வேறு இடத்துல இருந்து கூடியிருக்கிறோம். அநேகரா இருக்கிற நாம் ஒரே சரீரமாக மாறி இருக்கிறோம். எப்படின்னா எல்லாரும் கிறிஸ்துக்குள் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ அந்த சரீரத்துக்கு இயேசு கிறிஸ்து தலையா இருக்கிறாரு. இது ரெண்டும் சேர்ந்ததுக்கு பேரு தான் அந்த சந்ததி அல்லது வித்து. அப்ப சாத்தானை நசுக்கி போடுகிற அதிகாரம் யாருக்கும் கொடுக்கப்படுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த சரீரத்துக்கு கொடுக்கப்படுது. இத அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு சபைகளுக்கு. நீங்க ஏன் அற்ப வழக்க குறிச்சு இவ்வளோ சண்டை போட்டு நிற்கிறீங்க? உலகத்தை மட்டுமல்ல, பரிசுத்தவான்கள் அப்படின்னு பயன்படுத்துவார். பரிசுத்தவான்கள்னா சபையை குறிச்சு தான் பேசுறாருங்க. பரிசுத்தவான்கள் உலகத்தை மட்டுமல்ல, தேவ தூதர்களையும் நியாயம் விசாரிப்பார்கள்னுவார். அந்த தேவ தூதர்கள் வரிசையில இருக்கிறது யார் யாருன்னா கெட்டுப்போன தேவ தூதர்களும், அந்த கெட்டுப்போன தேவ தூதர்களுக்கு தலைமை தாங்குற பிசாசு என்று சொல்லப்பட்ட சாத்தான். அதனால தான் சமாதானத்தின் தேவன் சீக்கிரத்தில் உங்கள் கால்கள் கீழ் சாத்தானை நசுக்கி போடுவார்ன்னு சொன்னார். அப்ப இதுதான் அவனுடைய முடிவு. அப்ப நம்ம கடந்த பாகத்துல எங்க நிக்க வச்சிருந்தோம் அப்படின்னா, சரி, நம்ம சரீரத்தை சபை என்று சொன்னால் அதுதான் உண்மையும். ஆனா இன்னைக்கு சபைகள் அப்படின்னு நிறைய இருக்கே. ஏறக்குறைய 42,000க்கும் மேற்பட்ட சின்ன சின்ன பிரிவினைகள். ஆனா அது எல்லாமே எதுக்குள்ள சேர்த்துடலாம்னா ஒரு 850 கிறிஸ்தவ பிரிவினைகளுக்குள்ள சேர்த்துடலாங்க. மிடில் ஈஸ்ட் பகுதியிலலாம் போனா இது ஒரு பெரிய பிரச்சனையே. ஏன்னா இங்கெல்லாம் இந்தியாவில் வந்து ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு தெருவுக்கு ஒவ்வொரு சபைகளை இன்னைக்கு நம்ம சபைகள் நம்ம வந்து ஒரு கூடுகையை ஆயத்தம் பண்ணலாம். ஆனால் மிடில் ஈஸ்ட் பகுதியிலலாம் இப்படி பண்ணும்போது அங்கே இருக்கிற அரசாங்கம் கேள்வி கேட்க தொடங்கிட்டாங்களா. என்ன கேட்குறாங்களா, பாருங்க நீங்களாம் ஒரே வேதாகமம் ஒரே பைபிள் வச்சுன்னு இருக்கிறீங்க, ஏன் உங்களுக்கு தனித்தனி சர்ச் வேணும், ஏன் தனித்தனி ஆலயம், நீங்களாம் ஒரே இடத்துல போய் ஒன்றா கூடிக்கோங்க, தனித்தனியாக எல்லாருக்குமே லைசன்ஸ் கொடுக்கணும் கேட்குறாங்க பாருங்க இன்னைக்கு. ஏன்னா ஒரே வேதாகமம் தான், ஆனா அநேக விசுவாசத்தின் அடிப்படையில் பிரிந்து பிரிந்து இருக்கிறோம். நிறைய பிரிவினைகள் ஏற்பட்டது. அப்பனா எந்த எந்த சபை உண்மையான சபை அப்படின்னு ஒரு கேள்வி. ஆனா ஒரு தனிப்பட்ட சபையை வைத்து இந்த சபை தாங்க உண்மையான சபைன்னு சொல்லவே முடியாதுங்க. சொல்லவும் முடியாது, அது வாய்ப்பே கிடையாது. அப்போ சபைனா என்னன்னு கண்டுபிடிக்கணும். புரியுதுங்களா? இன்னொரு முறை பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து இந்த சரீரத்துக்கு தலையா இருக்கிறார். அந்த சரீரத்துக்கு பேரு சபை. அவங்க தான் சாத்தான். இவங்க 2 பேரும் ஒன்னா சேரும்போது தான் சாத்தான் நசுக்கப்படுவான். அது எப்போன்றது வெளிப்படுத்தின விசேஷத்துக்குள் நாம் போகும்போது படிக்கலாம். ஆனா இப்ப என்ன கேள்வின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சபை, அந்த உண்மையான அந்த சரீரம் என்ற சபை யார்?
யார் அந்த சபை? இதுதான் நம்ம பார்க்கணும். ஏற்கனவே சிலர் கேட்டிருக்கலாம், ஆனாலும் கேளுங்கள். அப்படி இந்த சபைன்னும் போது நம்மளுடைய ஆங்கில வார்த்தையில சர்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஆலயம், தேவாலயம், கோவில் அப்படியெல்லாம் பயன்படுத்தப்படுது இல்லைங்களா தமிழுடைய வார்த்தைகள். அப்ப தேவன் முதல் முதல் அவர் தாங்க கட்டளையே கொடுக்கிறாரு. என்னன்னா, இந்த மாதிரி ஒரு ஆலயத்தை நீங்கள் கட்டணும் எனக்காக அப்படின்ட்டு அவர் தான் கட்டளையே கொடுத்திருக்கிறார். ஏன்ற காரணத்தை கூட அவரை விவரிச்சு சொல்வார். எங்க பார்க்கலாம்னா, மோசேயுடைய காலகட்டத்துல இவங்க எல்லாருமே எகிப்தை விட்டு வெளியே வராங்களா? தெரியும் இல்லைங்களா? வனாந்திர பயணம். அப்படி வரும்போது சீனாய் மலையிடத்தில் வந்து தேவனுக்காக பலி செலுத்துறதுக்கு இவங்க கூட்டி சேர்க்கப்படுறாங்க. அப்படி இருக்கும்போது மோசேயிடத்தில் தேவன் ஒரு திட்டத்தை கொடுக்கிறார். என்ன திட்டம் கொடுக்கிறார்னா, நான் உங்கள் மத்தியில் வந்து வாசமா இருக்கிறதுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுங்கள். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. இது புரிந்தால் மட்டும்தான் அந்த உண்மையான சபை என்னன்றது இன்னைக்கு முடிவுல நம்ம தெரிஞ்சுக்கின்னு வீட்டுக்கு போக முடியும். அப்போ இந்த ஆலயத்தை என்னத்துக்கு எடுத்துன்னு வந்து கொடுத்தார்? முதல் ஏன் கொடுக்கணும் அப்படின்ற பின்னணியில இருந்து நம்ம படிக்கணும். புதிய ஏற்பாட்டை தான் பார்க்க போறோம். ஆனா எப்பவுமே ஒரு விஷயத்த நம்ம படிக்கணும்னா பழைய ஏற்பாட்டுல இருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும் போகணும். அப்படி பார்த்தா மட்டும் தான் அதோடைய முழு விவரம் நம்மளுக்கு தெரியும். அதோடைய முழு பொருள் நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியும். இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் நம்ம எடுத்து படிக்கும் போது நிறைய விஷயங்கள் நம்ம விடுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்போ இந்த மோசே மூலியமா தேவன் என்ன சொல்றாருன்னா, உங்கள் மத்தியில் நான் வந்து வாசமா இருக்கணும். அதற்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுங்கள். அந்த ஸ்தலம் தான் ஆசாரிப்பின் கூடாரம். அதுல மகா பரிசுத்த ஸ்தலம் என்று ஒன்று இருந்தது. இதெல்லாம் தனித்தனியா படிக்கதான் போறோம். அங்க வந்து இந்த உடன்படிக்கை பெட்டி கேள்விப்பட்டிருக்கீங்க. அங்கதான் அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள கற்பலைகள், ஆஹ் ஒரு பொற்பாத்திரத்தில் வைக்கப்பட்ட மன்னா, ஆரோனுடைய கோல் அதெல்லாம் இருந்தது. அதுக்கு மேல ஒரு வெளிச்சம் இருந்துச்சுங்களா? இன்னைக்கு நிறைய பேர் இந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்துவீங்க. ஷெக்கீனா சபைகள் கூட இருக்கு இன்னைக்கு. ஷெக்கீனா சர்ச் அப்படிலாம் நாங்களும் கூட பார்த்துருக்குறோம். ஷெக்கீனா ஆலயம் அப்படின்னு. ஆனா இந்த ஷெக்கீனான்ற வார்த்தை வந்து பைபிள்ல இல்ல. ஆமாங்க, பைபிள்ல இந்த வார்த்தையே கிடையாது. அது பின்னாடி யூதர்கள் என்ன பண்றாங்கன்னா, அவங்க உச்சரிக்க தொடங்குறாங்க. அது ஒண்ணும் இல்ல. இந்த ஷெக்கீனானா என்ன அர்த்தம்னா, ஷெக்கான் அப்படின்ற எபிரேய வார்த்தை ஷகானன். அதோடைய அர்த்தம் என்னன்னா வாசம் பண்ணுகிறதுன்ற என்று அர்த்தம். அப்ப தேவனுடைய மகிமை இருந்தது. அது மகிமை இருந்தது உண்மை. எப்படி இருந்துச்சு மகிமைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய மேகம் வந்து இந்த ஆசாரிப்பின் கூடாரத்தின் மேல் தங்கும். அந்த மேகம் எப்படி இருக்கும்னா, பெரிய வெளிச்சமா இருக்கும் அந்த மேகம். அந்த மேகத்திலிருந்து வர ஒரு ஒளி தான் இதுக்குள்ள இருந்திருக்கணும். சரி, வசனத்தை முதல் நம்ம வாசிக்கலாம். ஏன் இந்த ஆலயத்தை தேவன் கட்ட சொன்னாருன்ட்டு அந்த வாசிச்சுட்டு ஒவ்வொன்றாக உள்ள நம்ம போகலாம். யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. அந்த வசனத்தை கவனிச்சிங்களா? அவர்கள் நடுவே நான் வாசம் பண்ணுவதற்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவாக அப்படின்றார். அப்போ ஜனங்கள் மத்தியில் தேவன் வந்து வாசம் பண்ணணுமா? அவர் வந்து வாசம் பண்ணணும்னா ஒரு இடம் தேவைப்படுது. ஆனா ஒரு கேள்வி வரும், அவருக்கு என்னத்துக்குங்க இடம்? அவரு பூமி என்னுடைய பாதப்படின்னு சொன்னாரு, வானம் என் சிங்காசனம்ன்றாரு. அவருக்கு ஒரு இடம் தேவையா? அவரை ஒரு இடத்துல வச்சு அடுக்கி வைக்க முடியுமா? புரியுதுங்களா? ஒரு இடம் அவருக்கு பத்துமா? இல்லைங்க, பத்தாது. ஆனா அவருடைய பிரசனம் நம்ம மத்தியில ஜனங்கள் மத்தியில இருக்கிறது என்று இப்படி காமிச்சாராம். அதுதான் இந்த வசனம் சொல்லுது. அவர்கள் மத்தியில் வந்து வாசம் பண்றதுக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணுன்னு சொன்னார். சரி, புரியுதுங்களா? அப்போ முதல் முதல் ஆலயத்தை ஏன் இந்த பாடத்தை பார்க்கிறோம்? ஆலயம் என்றால் என்ன அதை நம்ம படிக்கிறோம். ஏன்னா ஆலயம் தான் சபைன்ற வார்த்தையை நம்ம சொல்றோம். அந்த சபை தான் கிறிஸ்துவோடைய சரீரம். அப்படி இருக்கும்போது அந்த சரீரமாகிய சபை என்ன சபை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம இன்னைக்கு வந்திருக்கிற எல்லாருமே ஒவ்வொரு சபைகள்ல இருந்து வந்திருக்கோம். நம்ம எல்லாருமே பெரும்பாலும் ஒரே இடத்துல இருந்து வந்திருக்க மாட்டோம். எல்லாரும் ஒவ்வொரு இடத்துல வந்து தான் கூடியிருக்கோம். அப்போ வசனத்துல சொல்ற அந்த சபை என்ன சபை, அது எது, அதுதான் நம்ம பார்க்க வரோம். அதை நம்ம கண்டுபிடிக்கணும்னா பழைய ஏற்பாட்டுல இருந்து வரணும். அப்படி வந்தா புரிஞ்சுக்கலாம். அப்ப முதல் முதல் தேவன் ஆலயத்தை ஏன் கட்ட சொன்னார்னா, அவர் வந்து வாசமா இருக்கணும். இதுதான் முதல் பாயிண்ட், ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப இஸ்ரேல் மக்களை இவர் மீட்டு கொண்டு வராரு. மீட்டு கொண்டு வந்தவர் மீட்டு எடுக்கப்பட்ட மனிதர்கள் மத்தியில் நான் வந்து வாசமா இருக்கணும். அதற்காக எனக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணுங்கள். சரி,
இப்போ இது மோசே காலம். அப்ப மோசே காலத்துக்கு முன்னாடி அப்போ இல்லையா தேவன் அவங்க மத்தியில? ஆலயம் இல்லையா? அப்படின்னா இல்லைங்க, ஆலயம் இருந்தில்ல. அப்ப எது மட்டும் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, பலிபீடம். ஆமாங்க. அதுக்கு முன்னாடி பலிபீடம் மட்டும் தான் இருந்தது. ஆபிரகாமுடைய பயணத்தை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அவர் ஹாரான்லேருந்து புறப்பட்டு வரும்போது, எத்தன பலிபீடைகளை எங்கெங்க கட்டுனார்ன்ற லிஸ்ட் வரும். ஆபேல், அவங்கலாம் என்ன மாதிரி பலிபீடம் கட்டுனாங்கன்றது தெளிவா போடல. ஆனா பலி குடுத்தார்கள். அதுக்கு ஒரு பலிபீடம் தேவைப்பட்டது. பின்னாடி ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள இந்த பலிபீடத்தை எடுத்துட்டு வந்து வைக்கிறார். இங்க நீங்க என்ன பண்ணலாம்? பலிபீடத்தை குடுக்கலாம். சரியா? இப்ப இது வரைக்கும் புரிஞ்சுன்னு வருதுங்களா? ஆலயத்தை ஏன் கட்ட சொன்னாரு? அவர் வாசம் பண்ணணும். எப்படி வாசம் பண்ணாரு? அவருடைய பிரசன்னம் அந்த ஆலயத்துக்குள் இருந்தது. சரி, இப்போ வனாந்திரத்திலேருந்து இவங்க கானான் தேசத்துக்குள்ள போயிட்டாங்க. யார் மூலியமானா, மோசஸ் இறந்துடுறாரு. 40 வருஷம் இவங்க சுத்தி திரிஞ்சுட்டாங்க. யோசுவாவுடைய தலைமையில யோர்தான் நதியை கடந்து இவங்க கானான் தேசத்துக்குள்ள உள்ள கிளம்பி போயிட்டாங்க. அப்படி போகும்போது தான் அந்த எரிகோ பட்டணம் ஞாபகம் இருக்குங்களா? ராகாப், அந்த சம்பவம்லாம் நடக்கும். சரி, இவங்க கானான் தேசத்துக்குள்ள போன பின்பு கூட இந்த கூடாரம் அங்கேயும் ஸ்தாபிக்கப்பட்டதுங்க. அங்கே கூட இருந்துச்சு. முதல் ஷீலோவில் இருந்தது. அப்புறமா சாமுவேல் புஸ்தகத்துலலாம் வரும்போது வெவ்வேறு இடத்துக்கு போயாச்சு. ஆனா இந்த கூடாரம் வனாந்திரத்துல எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் அங்கேயும் வைக்கப்பட்டது. ஆனா அதை சுத்தி நீங்க படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். அதை சுத்தி என்ன பண்றாங்கன்னா, ஆசாரியர்கள், அதுல பணி செய்கிறவர்கள், வேலை செய்கிறவர்கள் தங்குறதுக்கான இடத்தலத்தை கட்டி வச்சிருக்குவாங்க. அப்பதான் சாமுவேல்லாம் அங்கதான் தூங்குவாரு. ஏன்னா ஆலயத்துக்கு கூடாரத்துக்குள்ளெல்லாம் தூங்க முடியாது. சாமுவேல் தூங்குவாரு, ஏலி இருக்குவாங்க. அப்போ அந்த கூடாரத்தை சுத்தி என்ன பண்ணாங்கன்னா வீடு கட்ட தொடங்கிட்டாங்க. அது உள்ள இருக்குவாங்க. ஒரு சின்ன பட்டணம் மாதிரி செஞ்சு முடிச்சுட்டாங்க. இப்படிதான் இருந்தது. சரி, இந்த சம்பவம் முடிஞ்ச சில வருஷம் அப்படியே தொடர்ந்து போது. அதுக்கப்புறமா இந்த கூடாரத்தை எடுத்துறாரு. இனிமேல இந்த மாதிரி ஒரு கூடாரம் இருக்கிறதுல. அதுக்கு மாறாக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, தாவீதோடைய காலத்துக்கு பின்னாடி சாலமோன் ராஜா ஒரு பிரம்மாண்டமான ஆலயத்தை கட்டுறார். நான் சொல்றதெல்லாம் ஒவ்வொன்றா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம பழைய ஏற்பாட்டிலேருந்து பார்த்துன்னு புதிய ஏற்பாட்டுக்குள்ள வந்துருவோம். அந்த ஆலயம்னா என்னன்னு பார்க்கறதுக்கு வருவோம். இப்ப சாலமோன் என்ன பண்றாருன்னா, அவர் ஒரு பிரம்மாண்டமான ஆலயத்தை கட்டுவாரு. இந்த ஆலயத்துல கூட தேவனுடைய மகிமை நிரம்பி இருக்கும். இதை கட்டிட்டு அவர் உணர்ந்தாருங்க. சாலமோன் உணர்ந்து என்ன தெரியுங்களா சொல்வாரு? தேவனே, நான் உங்களுக்காக இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஆலயத்தை கட்டிட்டேன். ஆனா இந்த ஆலயத்துல உங்களால வாசம் பண்ண முடியுமா அப்படின்னா, இந்த ஆலயம் உங்களுக்கு இதெல்லாம் பத்துவே பத்தாதுன்ற கண்ணோட்டத்துல பேசுவாராம். வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். தேவன் மெய்யாக பூமியிலே வாசம் பண்ணுவாரோ? இதோ, வானங்களும் வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதே. நான் கட்டின இந்த ஆலயம் எம்மாத்திரம். சொல்றார் பாருங்க. வானங்களும் வானாதி வானங்களும் அது கூட உங்களை என்ன பண்ண முடியாது, உங்களை ஒரு இடத்துல வைக்க முடியாது, நீங்க அவ்வளோ பெரியவர், இந்த ஆலயம் எம்மாத்திரம்னு கேட்டாரா. இதை கேட்டுட்டு ஒரு கேள்வி. தானியேல் எல்லாம் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன பின்பு நிறைய பேர் ஜெருசலேமை பார்த்து தான் ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வசனத்தெல்லாம் கவனிச்சிருக்கிறீங்களா? தானியேல் அவர் சென்று அவருடைய அந்த ஜன்னல்களை திறந்து விட்டு எருசலேம் தேவாலயம் இருக்கிற அந்த பகுதி, அந்த திசையை நோக்கி தான் ஜெபம் பண்ணாங்க. ஏன் இப்படி பண்ணாங்க? இப்படி செய்யறதுக்கான நோக்கம் என்ன? ஏன் ஜெருசலேமை பார்த்து இவங்க ஜெபம் பண்ணோம்னா, சாலமோன் வைத்த ஒரு விண்ணப்பம். ஆமாங்க. சாலமோன் என்ன தேவன்கிட்ட ஜெபம் பண்ணியிருக்குவார்னா, இந்த ஆலயத்தை கட்டி முடிச்ச பின்பு ஜெருசலேமை பார்த்து ஜெபம் யார் யாரெல்லாம் பண்றாங்களோ அவங்களோட ஜெபத்தை நீங்க கேளுங்க பரலோகத்துல இருந்துன்னு சொல்லி அவர் ஒரு விண்ணப்பத்தை வச்சிருக்குவார். 30ஆம் வசனம் தமிழ்ல உங்களுக்கு வேற மாதிரி இருக்கும். நான் அது வசனத்தை வாசிங்க, நான் விளக்கி சொல்றேன். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். உமது அடியானும் இந்த ஸ்தலத்திலே விண்ணப்பம் செய்ய போகிற உமது ஜனங்களாகிய இஸ்ரவேலும் பண்ணும் ஜெபத்தை கேட்டருளும். பரலோகமாகிய உம்முடைய வாசஸ்தலத்திலே அதை நீர் கேட்பீராக. அப்போ கேட்டு நம்பீராக. போதும். தமிழ்ல இருந்து வாசிக்கும் போது இந்த இடம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நான் இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன். நீங்க எடுத்து வேற பைபிள்ல கூட செக் பண்ணி பாருங்க. நான் இங்கிலீஷ்ல வாசிச்சுட்டு உங்களுக்கு விளக்குற பாருங்க. when we pray toward this place, அதாவது இந்த இடத்தை நோக்கி நாங்கள் ஜெபம் பண்ணும்போது நீங்கள் என் ஜெபத்தை நீங்கள் கேட்டருளும். அதனாலதான் பின்னாடி ஒரு
பழக்கமாவே மாறுச்சுங்க. இவங்க எங்கன்னா வெளியூருக்கு போனாங்கன்னா, ஏதாவது பயணமா போனா கூட, எருசலேம் எந்த திசையில இருக்கு, கிழக்குலயா, தெற்குலயா, மேற்குலயான்னு பார்த்து, அந்த திசையை பார்த்து ஜெபம் பண்ணுவாங்க யூதர்கள். அப்ப அவங்களுடைய ஜெபம் தேவன் கேட்குவாருன்ற அவங்களுடைய ஒரு விசுவாசம் அவங்களுக்குள்ள வந்தது. ஆனா இந்த ஆலயம் கூட நிலையா நிக்கல. இந்த ஆலயம் கூட என்ன ஆயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா, அழிஞ்சு போயிடுது. இஸ்ரேல் மக்களுக்கு ரொம்ப மேட்டுமை ஆயிடுது. எங்கள்கிட்ட பெரிய ஆலயம் இருக்கு, தேவனுடைய மகிமை இருக்குன்னெல்லாம் மேட்டுமை ஆயிட்டு, எசேக்கியேல் 8ஆம் அதிகாரத்துலலாம் நீங்க இது படிக்கலாம். நேபுகாத்நேச்சர் ராஜா, இதெல்லாம் இவரை பத்திலாம் படிக்க போறோம், நம்மளுக்கு இருக்கு வர சில வாரங்கள்ல. அவருடைய தலைமையில சில பிரபுக்கள் வந்து இந்த ஆலயத்தை எரிச்சு, தீ வச்சு, நெருப்பு வச்சு பத்த வச்சுட்டு, யூதா யூதா பகுதியில இருக்கிறவர்கள் எல்லாத்தையும் சிறைக்கு பிடிச்சுன்னு போயிடுவாங்க. அப்படி போனவர்கள் தாங்க தானியேலுடைய நண்பர்கள், எசேக்கியேல், இவங்கெல்லாம் எரேமியா காலத்துலலாம் இது நடக்கும். சரி, இப்போ அவங்க போயிட்டாங்க. ஆலயம் பாழாய் போயிடுச்சு. அங்கேயே பாபிலோன்லயே சிறைப்பட்டு இருக்குவாங்க மக்கள். அதுக்கப்புறமா பாபிலோன் ராஜ்யமும் அழிஞ்சிடும். வேறொரு ராஜா வருவார். நீங்க யோசிக்கலாம், ஏன்னா இது இன்னைக்கு ரொம்ப சரித்திரமா பார்த்துன்னு இருக்கிறோன்னு. 2ஆம் பாகத்துல வெறும் வசனமாவே வரும் நம்மளுக்கு. அதனால கொஞ்சம் கேட்கலாம். அப்போ இந்த சம்பவம் முடிஞ்ச பின்பு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பாபிலோன் ராஜ்யம் அழிஞ்சிருது. வேறொரு ராஜா வருவார், கோரேஸ். இவங்கெல்லாம் வசனத்துல இருக்கிறாங்க நம்மளுக்கு பைபிள்ல. நீங்க சரித்திரத்துல எடுத்து பார்த்தீங்கன்னா கூட, சைரஸ் த கிரேட் அப்படின்ற ஒரு ராஜா, கோரேஸ். அந்த கோரேஸ் ராஜாவுடைய தலைமையில மீண்டும் யூதர்கள் என்ன பண்றாங்கன்னா, அவங்களுடைய தேசத்துக்கு வராங்க. வந்து மீண்டும் ஆலயம் கட்டி எழுப்பப்படுது. நல்லா கவனிங்க, மீண்டும் சொல்றேன். அங்க இவங்க வனாந்திரத்தில் வரும்போது கூடாரம் கூடாரம் போயிடுது. சாலமோன் தேவாலயம் தேவாலயம் அழிது. வேறொரு ஆலயம் திருப்பி கட்டி எழுப்பப்படுது. அப்பனா இவங்களுக்கு ஆலயத்தை தேவன் கொடுத்துனே இருந்தார். அதுல பலிகள் செலுத்தினே இருக்கணும். புரியுதுங்களா? பலிகள் நடுக்கணும். ஏன் பலிகள் நடத்தினார்னா, பவுல் எழுதுவார், இவைகள் எல்லாம் வரும் காரியங்களுக்கு நிழலாயிருந்தது, அதன் பொருள் கிறிஸ்துவே அப்படின்வார். அப்பனா இயேசு கிறிஸ்து வரப்போறார் இல்லையா, அவர் வந்து பலி செலுத்தணும் இல்லையா மனித குலத்துக்காக. அவர் வந்து பலி செலுத்துறாருன்ற நிழல் இங்க நடந்துனே இருந்ததாம். அவர் எது வரைக்கும்னு பாத்தீங்கன்னா, நிஜமான ஆட்டுக்குட்டி வந்து தன்னை பலி செலுத்தணும். அது வரைக்கும் இந்த ஆலயத்தில் இவர்கள் பலி எரிச்சுனே இருக்கணும். இது இவர்கள் கொடுக்கப்பட்ட சட்டம். சரி, இப்போ இவங்க திருப்பி பின்னாடி வந்துடுறாங்க ஜெருசலேமுக்கு. ஒவ்வொன்றா கட்ட தொடங்குவாங்க. அது ஒரு பெரிய பாடமா படிக்கணும் நம்ம. ஏன்னா இவங்க திருப்பி வந்தவர்கள் பலிப்பிடத்தை கட்டிட்டு, அதுக்கப்புறமா அஸ்திபாரம் போட்டு நிறைய பிரச்சனையெல்லாம் சந்திக்குவாங்க. இவங்க சோர்ந்து போயிடுவாங்க. அப்பதான் ஹாகாய், ஜெக்கேரியா போன்ற தீர்க்கதரிசிகள்லாம் வந்து இந்த மக்களை மீண்டும் உற்சாகம் படுத்துவாங்க தேவனுடைய வார்த்தைகள்லாம் சொல்லி. சரி, ஒரு வழியா கட்டி தீர்ந்துச்சு ஆலயம். ஆனா இந்த ஆலயத்தை இயேசு கிறிஸ்துடைய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா வேற மாதிரி மாறி இருக்கும். இதே ஆலயம் தான். அப்ப அதுக்கு என்ன பேரு மாத்திடுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஏரோதின் ஆலயம் அப்படின்னு சொல்லி மாத்தப்பட்டிருக்கும். உங்களுக்கு அந்த வசனம் தெரியலைங்களா? இந்த ஆலயத்தை இயேசு கிறிஸ்து சொல்வார், இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே நான் கட்டி எழுப்புவேன். அப்போ அவங்க கேட்குவாங்க, அவங்க சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு 46 வருஷங்கள் ஆனது, நீங்க எப்படி 3 நாள்ல கட்டி எழுப்ப முடியும்னு. அது எந்த ஆலயம் தெரியுங்களா? சாலமோன் தேவாலயம் இல்ல, ஏரோதின் ஆலயத்தை பத்தி பேசுவாங்க. ஏன்னா 46 வருஷமாக இயேசு கிறிஸ்து காலத்துல கூட இது கட்டப்பட்டு இருந்தது. இதோடைய ஒரு சின்ன பின்னணி சொல்றேன். சாலமோனுடைய ஆலயத்துக்கு பின்னாடி இவங்க திருப்பி வராங்களா பாபிலோன்ல இருந்து. அப்போ இடிக்கப்பட்ட ஆலயத்தை இவங்க திருப்பி மீண்டும் கட்டி எழுப்புறாங்க. கட்டி எழுப்பி அதுலதான் இவங்க ஆராதனை நடத்துவாங்க. ஆனா இந்த ரோமர்களுடைய காலகட்டத்துல ஏரோது ராஜான்னு ஒருத்தர் இருந்தாரு. இயேசு கிறிஸ்து பிறக்கும் போதெல்லாம் சாகடிக்கிறதுக்கெல்லாம் துடிச்சார் பாருங்க, அந்த ஏரோத் த கிரேட் அவர் பேரு. அந்த ராஜா என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு இந்த கட்டடத்துல ஒரு ரொம்ப ஆசை அவருக்கு. நல்லா கட்டடத்தை கட்டணும் அப்படின்ட்டு அந்த ஆலயத்தை சுத்தி பலவிதமான கட்டடங்களை கட்டி வைத்தாரு. அன்னைக்கு ரோம உலகத்துல உலக அதிசயத்தில் ஒன்று இவர் கட்டின இந்த ஆலயத்தை சுத்தி இருக்கிற கட்டடம். பிலாத் இருந்தார் பாருங்க, அந்த பிலாத்தோடைய அரண்மனையில அவர் தான் கட்டி கொடுத்திருக்குவார். இந்த ஆலயத்தை சுத்தி பலவிதமான கட்டடங்களை கட்டினாராம். அது 46 வருஷமா கட்டினே இருந்தாங்களாம், முடிக்கவே இல்லை. அப்பதான் கிறிஸ்து இந்த வார்த்தைகள்லாம் பேசி நிற்குவாரு. இந்த ஆலயம் கிறிஸ்து காலத்துல இருந்துச்சு. ஆனா இது பத்தி உங்களுக்கு இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னா, மில்லேனியம் போஸ்ட் யூடியூப்ல பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னா, மத்தேயு 24ஆம் அதிகாரம் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதை எடுத்தீங்கன்னா இந்த ஆலயத்தை பத்தி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு அதுல கிடைக்கும். சரி, இந்த ஆலயம் கூட என்ன ஆகுதுன்னா அழிஞ்சிருது. திருப்பி மீண்டும் சொல்ற பாருங்க,
வனாந்திரத்தில் ஆசாரிப்பு கூடாரம், அது போது சாலமோன் தேவாலயம் வருது. சாலமோன் தேவாலயம் அழிது 2ஆம் தேவாலயம் கட்டப்படுது. அந்த 2ஆம் தேவாலயம் இயேசு கிறிஸ்துடைய காலகட்டத்துல ஏரோதின் ஆலயம்னு மாத்தப்பட்டது. ஏன்னா அதை சுத்தி நிறைய கட்டட வேலைகளை அவர் கட்டி வச்சிருந்தார். ஆனா இந்த ஆலயம் கூட நிலையா நிக்கலங்க. இயேசு கிறிஸ்துவோடைய காலகட்டத்துக்கு பின்பு அந்த ஆலயம் முழுவதும் நெருப்பினால் தீ வச்சு ரோமர்கள் எரிச்சிட்டாங்க. கிபி 70ஆம் வருஷம். இதெல்லாம் நீங்க போய் சரித்திரத்துல தேடி பார்க்கலாம். ஒரு அதிபதி ஒருத்தர் வருவார், தீத்தூர். அவரு ஒரு ராயனுடைய குமாரன், வெஸ்பேசியன்ன்ற ஒரு ராயனுடைய குமாரன் வந்து இயேசு கிறிஸ்து சொல்லியிருப்பார், ஒரு கல் இன்னொரு கல் மேல இருக்காதபடிக்கு இந்த கட்டடம், இந்த ஆலயம் கீழே இடிஞ்சு விழுந்துரும்னு. அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும். முழுசா சுத்து போட்டு அந்த ஜெருசலேம்ல இருக்கிற ஆலயத்தை எரிச்சிடுவாங்க. 2000 வருஷம் ஆச்சு. இனி வரைக்கும் 2000 வருஷத்துக்குன்னா கொஞ்சம் மேல ஆயிருக்கு. ஆலயமே கெடியாது. புரியுதுங்களா? அப்போ ஆலயம் தேவன் கொடுத்துனே வராரு. ஆனா 2000 வருஷமா ஆலயமே இவங்களுக்கு இல்லை, யூதர்களுக்கு இன்னைக்கு கூட இல்லைங்க. அந்த இடத்துல தான் இன்னைக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டூம் ஆஃப் த ராக் அப்படின்னு சொல்லி 6ஆம் நூற்றாண்டுல இஸ்லாமியர்களால் கட்டப்பட்ட ஒரு இடம் வந்து இன்னி வரைக்கும் அங்கதான் இருக்கு. அதை யூதர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அங்கதான் எங்களுடைய ஆலயம் இருந்துச்சு. அது அந்த அந்த ஆலயத்து இருந்த ஒரு பாறை, பெட்ராக் அப்படின்னு சொல்ற ஒரு இடம், அது மேலதான் இன்னைக்கு கட்டப்பட்டிருக்கிறாங்கன்னு சொல்லி இன்னி வரைக்கும் அவங்களுக்கு ஆலயமே கெடிவே கிடையாது. ஆலயமே தீர்ந்து போச்சு. ஆனா அந்த ஏரோதின் ஆலயம்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த இடத்துல இருந்து ஒரு செவரு மட்டும் தான், வெஸ்டர்ன் வால் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னி வரைக்கும் இருக்கு. அதுலதான் இன்னைக்கு யூதர்கள் எல்லாம் போய் நின்று ஜெபம் பண்ணி, சில நேரத்துல பண்டிகைகளை கொண்டாடுவாங்கோ, சங்கீதத்தை சொல்வார்கள், அழுவாங்கோ ஆலயம் போயிடுச்சுன்ட்டு. ஏதாவது மிலிட்ரி இருக்கிறாங்க பாருங்க, ராணுவம், அவங்க ராணுவம் வந்து ஏதாவது ஒரு வாக்கு தத்தத்தை தேசத்துக்காக செய்யணும்னா இந்த இடத்துல எல்லாம் நிக்க வச்சு செய்ய வைக்குவாங்க. சரி, ஆயிடுச்சு. இப்ப இந்த ஆலயத்தோடைய பின்னணி கொஞ்சம் ஏறக்குறைய முடிச்சிட்டோம். ஆனா இன்னைக்கும் அநேக கிறிஸ்தவர்களாகிய நாம் என்ன தெரியுங்களா நம்புறோம்? இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை வரணும்னா இந்த ஆலயம் மீண்டும் கட்டி எழுப்பப்படணும். அதுக்காக தான் இன்னைக்கு சிவப்பு கிடாரி, ரெட் ஐஃபர் இதெல்லாத்தையும் எடுத்துன்னு வந்துட்டாங்கோ. அந்தி கிறிஸ்து வருவான், இந்த ஆலயத்துக்குள் பலி செலுத்தப்படும். ஏன் அப்படி நினைக்கிறோன்னா, தெசலோனியருக்கு எழுதின நிருபத்தில் பவுல் சொல்லுவாரு, அந்த பாவ மனுஷன் தேவன் எது எண்ணப்படுதோ அதுக்கு மேல தன்னை உயர்த்துவான்னு சொன்ன உடனே, ஓ தேவனுடைய ஆலயத்துக்குள்ள வரணும்னா பாவ மனுஷன்ற அந்தி கிறிஸ்து, தேவனுடைய ஆலயம் இஸ்ரேல தானே, அது கட்டப்படணும்ட்டு இன்னைக்கு கூட எல்லாரும் நம்புறோம். அதுக்கு ஆதார வசனங்கள் சிலது கொடுக்குறாங்க. எசேக்கியல் 40ஆம் அதிகாரத்துல எசேக்கியல் பார்த்த கனவு, ஒரு தரிசனம். அப்புறமா வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரத்துல யோவானை கூப்பிட்டு போய் ஒரு பிரகாரத்தை அளவு எடுத்துனுவான்னு சொல்வாரு. அதெல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு ஆலயம் மீண்டும் வரப்போகுதுன்னு நம்புறோம். சரி, பார்க்கலாம் இன்னைக்கு வசனத்துல. இன்னைக்கு பிரபலமான யூடியூப்ல இருக்கிறவர்களும், இன்னைக்கு பிரபலமான எல்லா கிறிஸ்தவர்களும் ஆலயம் கட்டி எழுப்பப்படும், அந்த ஆலயத்தை தான் தேவன் அங்கீகரிக்கிறாரு நம்புறாங்கல்ல. அது அது வசனத்துல இன்னைக்கு பார்க்கலாம் எந்த ஆலயத்தை தேவன் எதிர்பார்த்து நிற்கிறாருன்ட்டு. ஸ்கிரீனை கவனிங்கோ. இதுக்கு மேல நிறைய வசனங்களை படிக்கவோ, அதனால நான் நிதானமா தான் போக போறேன். இன்னைக்கு கொஞ்சம் 1 மணி நேரத்துக்கு மேல நம்மளுக்கு நேரம் ஆயிடும். இது ஒரே பாகத்துல நம்ம முடிக்கணும். அதனால தொடர்ந்து கேளுங்க, கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. வேற எந்த வேலை செய்துன்னு இருந்தாலும் அந்த வேலையை கொஞ்ச நேரத்துக்கு விட்டு இந்த வசனத்துக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் நம்ம கொடுக்கலாம். இப்ப கவனிங்க, ஸ்கிரீனை பாருங்க, உங்க மொபைல் போனை பாருங்க. இப்போ முதல் வந்து என்ன பண்ணாரு? ஆசாரிப்பு கூடாரம் கொடுத்தார். அதுதான் இவங்க இவங்க இருந்த ஒரு ஆலயமா இருந்துச்சு, தேவனுடைய வாசஸ்தலம் வனாந்திரத்துல. இப்ப அந்த ஆலயம் போயிடுச்சா? அது போன பின்பு, அந்த கூடாரம் போன பின்பு ஒரு பிரம்மாண்டமான சாலமோன் கட்டின தேவாலயம் வந்தது. சாலமோன் தேவாலயம் இடிக்கப்படுது, நெருப்பு வச்சு பத்த வைக்கப்படுது. ஆனா தேவன் மீண்டும் இன்னொரு ஆலயத்தை கொடுத்தார். இவங்க திருப்பி வந்த ஜனங்கள் மீண்டும் ஆலயத்தை கட்டுனாங்களா? கட்டி முடிச்சுட்டாங்க. இப்போ அந்த ஆலயம் தான் கிறிஸ்துவோடைய காலகட்டத்துல இருந்துச்சு. இப்போ அந்த ஆலயமும் இல்லை, 2000 வருஷம் ஆச்சு. அந்த ஆலயத்தையும் எரிச்சிட்டாருன்னா அப்போ இன்னொரு ஆலயம் வரணும் இல்லை? வரிசையின் பிரகாரம் ஆசாரிப்பு கூடாரம் போது சாலமோன் தேவாலயம் வருது, சாலமோன் தேவாலயம் போது 2ஆம் ஆலயம் வருது, அந்த 2ஆம் ஆலயம் ஏரோதின் ஆலயமா மாறுது, அந்த ஆலயம் போதுன்னா இன்னொரு ஆலயம் வரணும் இல்லை? இப்ப கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னொரு ஆலயம் இனிமேல வரப்போதா அல்லது ஏற்கனவே வந்தாயிற்றுதா? அதான் கேள்வி. நல்லா கேள்வி கவனிச்சுக்கோங்க.
இப்போ ஒரு ஆலயம் போதுன்னு என்றால் இன்னொரு ஆலயம் வருது. அப்படிதான் தேவனுடைய திட்டம் வந்து இருக்கு. கூடாரம் போது சாலமன் தேவாலயம் வருது. சாலமன் தேவாலயம் அழிக்கப்படுது, 2ஆம் ஆலயம் கட்டப்படுது. 2ஆம் ஆலயம் ஏரோதின் ஆலயமா மாறப்படுது. அந்த ஆலயம் அழிக்கப்படுதுன்னா இன்னொரு ஆலயம் வரணும்ல. அப்ப அந்த ஆலயம், அதாவது புதிய ஆலயம், பிற்காலத்தில் வரப்போற ஆலயமா அல்லது ஏற்கனவே வந்தாயிற்றதா? கண்ணுக்கு தெரியலையா? தெரியல. நம்மளுக்கு வசனத்தை வச்சு கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? இப்போத்துல இருந்து நிறைய வசனத்துக்குள்ள போவோம், கவனிக்கலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளாயிராமல் பரிசுத்தவான்களுடைய ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீடுமாய் இருந்து. இப்ப இந்த வசனத்தை கவனிங்க. புறஜாதிகள்கிட்ட பேசுறாரு. நம்ம அந்நியர்களும் பரதேசிகளா இராமல். முதல்ல இதை பார்க்கலாம். ஏன் நம்மள வந்து அந்நியர்கள் பரதேசிகள் அப்படின்றாருன்னா, இந்த விஷயத்த பவுல் ஏற்கனவே பேசின்னு வர விஷயத்தை தான் இங்க பேசுவார். நம்ம முதல் 12ஆம் வசனத்துல பேசுவாருங்க. இதே அதிகாரத்துல 12ஆம் வசனத்துல பேசியிருப்பார். நம்ம இந்த புறஜாதிகள்னு சொல்ற யூதர்கள் அல்லாதவர்கள், அவங்களதான் புறஜாதிகள்னு சொல்லும். சில பேர் புறஜாதிகள்னும் நிறைய வேற பைபிள் ஸ்டடிலலாம் அது வந்து ரொம்ப தவறா எடுத்துக்கினாங்க. என்னங்க எங்களை புறஜாதின்னு சொல்றீங்கன்னு? இல்லைங்க, இது வசனம் கொடுக்குற வார்த்தை. அதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, யூதர்கள் அல்லாதவர்களை இப்படி பேசும். சரி, இப்போ என்ன நம்மளை பத்தி தான் பேசுது. நம்ம வந்து ஏற்கனவே முந்தி நம்ம இஸ்ரேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களா வெளியே இருந்தோமா, தேவனே யாருன்னு தெரியாதுங்களாம், வாக்கு தத்தத்துக்கு அந்நியர்களா இருந்தோமா. நம்ம ஆபிரகாம் கொடுத்தாரு பாருங்க அந்த வாக்கு தத்தம், அதுக்கும் நம்மளுக்கு சம்பந்தமே இல்லை. நம்பிக்கை இல்லாதவர்கள் அப்படின்வார். என்னன்னா, பாவத்திலிருந்து விமோச்சனம் இல்லை, பாவ மன்னிப்பு இல்லை, செத்தா உயிர்த்தெழுந்து வருவோமான்னு தெரியாது, நம்பிக்கை இல்லாம வாழ்ந்துன்னு இருந்தோமா. அப்ப அதை சொல்லிட்டு தான் இங்க பேசின்னு வராரு. இப்ப எப்படி வந்திருக்கிறோம்னு பாத்தீங்கன்னா, இனி நம்ம அந்நியர்கள் இல்லையா, தேவனோட வீட்டாரா இருக்கிறோம். இப்ப என்ன இருக்கிறோம்னு பாத்தீங்கன்னா, வெளியே இருந்த நாம் உள்ள வந்திருக்கிறோம். என்னவா வந்திருக்கிறோம்? பிள்ளைகள், குமாரர்களாகவும் குமாரத்திகளாகவும் உள்ள வந்திருக்கிறோம். யார் மூலியமாகனா, கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலியமாக. இது நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணுங்க. அப்பதான் அந்த ஆலயத்தை தேடின்னு இருக்கிறோம் இல்லைங்களா. கேள்வி மீண்டும் ஞாபகம் பண்ணிக்கலாம். ஆலயம் இனிமேல வரப்போகிறதா அல்லது ஏற்கனவே வந்தாயிற்றதா நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியலையா? அதான் கேள்வி. அந்த கேள்விக்கான விடையை தான் பார்க்க வந்திருக்கிறோம். இப்போ 2:19 என்ன சொல்றாருன்னா, நம்ம முன்னாடி வெளியே இருந்துமா, இப்போ உள்ள சேர்க்கப்பட்டுட்டுமா, அவரோட வீட்டாரா மாறிட்டுமா. அடுத்த வசனம் என்ன சொல்றாரு பாருங்க, 20ஆம் வசனம். அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லா இருக்கிறார். இப்போ நம்ம என்னவா இருக்கிறோம்னு பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலர்கள் மேலும் தீர்க்கதரிசிகள் மேல் கட்டப்பட்டவர்களா. இது என்ன, இது புரிஞ்சிக்கவே முடியலையே. அப்போஸ்தலர்கள் மேலும் தீர்க்கதரிசிகள் மேல் கட்டப்பட்டதுன்னா பார்க்கலாம். அதுக்கு மூளைக்கல் இயேசு கிறிஸ்து. இது கூட நிறைய பேருக்கு ஒரு பெரிய கேள்வி. மூளைக்கல்லுன்னு சொல்லிட்ட உடனே நம்ம இப்போ வீடு கட்டுறதுக்கு பாயா போடுவோம் இல்லையா, உங்களுக்கு அனுபவம் இருக்கும் நல்லா, நீங்க நிறைய பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். அப்போ எடுத்துன்னு போய் ஒரு மூலையில ஒரு கல் வைக்குவாங்களே, சரி, அதுக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் என்ன சம்பந்தம்? அந்த மூளைக்கல் பத்தி பேசுறாரா? இது எது அந்த மூளைக்கல்? இதையும் கண்டுபிடிக்கலாம். இப்ப 2 விஷயம், ஸ்கிரீனை கவனிச்சா மட்டும் தான் புரிய முடியும். இப்ப என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு வீடு, இந்த வீடை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வீட்டுக்கு அஸ்திபாரம் இருக்கா. அந்த அஸ்திபாரம் யாருன்றாருன்னா, அப்போஸ்தலர்களும். புதிய ஏற்பாட்டுல வந்தாங்க பாருங்க, தீர்க்கதரிசிகள் நிறைய பேர் இருந்தாங்க. சில பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் சொல்ல வார்த்தைகள் கூட இருக்கும். இது மேலதான் நம்ம கட்டப்பட்டு இருக்கிறோமா. அப்பனா அப்போஸ்தலர்களுடைய உபதேசத்தின் மேலையும் தீர்க்கதரிசிகளின் உபதேசத்தின் மேலையும் கட்டப்பட்டவர்களா இருக்கிறோம். இது நம்ம முதல் தெரிஞ்சுக்கணும். அப்ப நாம யாரு அப்படின்னா, நாம தான் அந்த கற்கள். மீண்டும் சொல்றேன், ஏன் இந்த இடத்துக்கு வந்து நிற்கிறோம்னு பாத்தீங்கன்னா, அந்த ஆலயத்தை தேடி வந்து நிற்கிறோம். அந்த ஆலயம் வந்தாயிற்றதா இல்ல இனிமேல வரப்போணுமான்னு. அப்ப அதை படிக்கும் போது பவுல் கொடுத்துனே வரார், ஒரு விஷயத்த பேசினே வரார். அதை சொல்லும் போது நம்ம கட்டப்பட்டு வந்து நிற்கிறோம். ஆவிக்கேற்ற மாளிகையாக கட்டப்படுறோமா? அந்த வார்த்தையை கவனிச்சிங்களா? ஆவிக்கேற்ற மாளிகையாகனா கண்ணுக்கு தெரியாத ஒரு பெரிய மாளிகை கட்டப்பட்டு வந்து நிற்கிறோமா. அதுக்கு அஸ்திபார கற்கள் அப்போஸ்தலர்களும் தீர்க்கதரிசிகளும் இருக்கிறாங்க. நாம என்னவா இருக்கிறோம்னா, அது மேல கட்டப்படுற கற்களா இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னவா இருக்கிறாரா? மூளைக்கல். இப்ப மூளைக்கல்லுன்னு சொல்லிட்ட உடனே நம்ம என்ன சொல்லுவோம்? ஸ்கிரீனை பாருங்க, இந்த மாதிரி ஒரு கல். ஆமா இல்லைங்களா? ஏன்னா இந்த கல்லை எடுத்துன்னு போயிட்டு மூளையில வச்சிடுவாங்க, அதுதான் மூளைக்கல்
ஏன்னா அந்த வார்த்தை அப்படித்தான் சொல்லப்படுது, மூளைக்கல். இது இல்லைங்க மூளைக்கல். மூளைக்கல்னு என்ன தெரியுங்களா? இப்ப திருப்பி மீண்டும் உங்க திரைய கவனிங்க. கவனிச்சா மட்டும் தான் புரிய முடியும். நான் சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்க பார்த்துன்னு இருக்கிற படத்திலே மூளைக்கல் இருக்கு ஒண்ணு. என்னன்னா, இது பவுல் பேசுற இந்த வார்த்தை அந்த காலகட்டத்துல கிரெக்கோ ரோமன் உலகம் சொல்லப்படும். கிரெக்கோ ரோமன் வேர்ல்டு ஆங்கிலத்துல. என்னன்னா, கிரேக்கர்களும் ரோமர்களும் வாழ்ந்து இருந்த காலப்பகுதி. அந்த காலப்பகுதியோடைய வார்த்தைகளை பேசின்னு இருக்கிறார் இவர். நம்மளுடைய இன்னைக்கு சொல்ற பாருங்க மூளைக்கல், அந்த மூளைக்கல் இல்ல. அவருடைய காலகட்டத்துல இருந்த மூளைக்கல் எதுன்னு கண்டுபிடிக்கணும். எது தெரியுங்களா? ஸ்கிரீனை கவனிக்கிறீங்களா? பாக்குறீங்களா? பாருங்க. அந்த கீழே இருக்குது அந்த கல் இல்ல, இங்க இருக்குது பாருங்க. இதுதாங்க மூளைக்கல். மூளைக்கல்னா அது எங்க வரும்னு பாத்தீங்கன்னா, மூளையில சைடுல கீழத்திலிருந்து மேலே வரைக்கும் கட்டப்பட்டிருக்கும். கீழத்துல இருந்து மேலே வரைக்கும் கட்டப்பட்டிருக்கும். இந்த மூளைக்கல் என்ன பண்ணோன்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு பக்கம் இருக்கிற செவரை ஒன்றாக இணைக்கும். இதுக்கு பவுலே வசனத்தை கொடுக்குவார். நான் மீண்டும் சொல்றேன், மூளைக்கல் என்பது கீழே எங்கேயும் ஒத்தையில எங்கேயோ புதைச்சி வச்ச கல் அல்ல. அஸ்திபாரத்தின் மேல் சைட்ல கட்டுவாங்க. இன்னைக்கு நீங்க உங்களுக்கு கட்டட கட்டுறவர்களும் உங்களுக்கு இது தெரிய வரும். சைட்ல கட்டுவாங்க. அந்த சைட்ல கட்டுற அந்த கல் என்ன பண்ணோன்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு பக்கம் இருக்கிற செவருதும் இந்த பக்கம் இருக்கிற செவரையும் உங்களுக்கு ஸ்கிரீன்ல காமிக்கிற பாருங்க. இந்த பக்கம் இருக்குது பாருங்க. இந்த பக்கம் இருக்கிற செவரையும் இந்த பக்கம் இருக்கிற செவரையும் இங்க இருக்குது பாருங்க. இந்த மூளைக்கல் ஒன்னொன்னா அடுக்கடுக்கா வச்சிருக்கிறாங்க தெரியுங்களா? இது ரெண்டத்தையும் ஒன்னாக இணைக்கும். இந்த வேலை தான் மூளைக்கல்லோடைய வேலை. இத பவுல் என்ன பண்றாருன்னா வேற ஒரு இடத்துல பேசுறாரு. வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து. இப்ப என்னவோ பேசின்னு வராரு. இயேசு கிறிஸ்து ரெண்டு பேருக்கு மத்தியில நின்னாராம். யூதர்கள் மத்தியிலும் கிரேக்கர்கள், அதாவது கிரேக்கர்கள்னா யூதர்கள் அல்லாதவர்கள், புறஜாதிகள். நம்ம மத்தியில நின்று நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரு செவரு இருந்ததுங்களா, தடுப்பு செவரு மாதிரி, நியாயப்பிரமாணம், அவ்வளவுதான். அதை நிறைவேற்றி அந்த செவரை ஒடிச்சிட்டாராம். ஒடிச்சதுனால யூதர்களும் மற்ற யூதர்கள் அல்லாதவர்களும் ஒன்னா மாறிட்டாங்களாம். நான் சொல்றது புரியுதுங்களா? ரெண்டு இனம், யூத இனம் மத்த இனம் அப்படின்னு இருந்துமா, இவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில நியாயப்பிரமாணம்ன்ற ஒரு செவரு கட்டப்பட்டிருந்ததான். அதை இயேசு கிறிஸ்து நிறைவேற்றி அந்த செவரை எடுத்துட்டார். எடுத்த தொட்டு இந்த ரெண்டு பிரிவினையா இருக்கிறாங்க பாருங்க, யூதர்கள் புறஜாதிகள், இவங்க ரெண்டு பேருமே ஒன்னாயிட்டாங்கன்னு பேசுவார். இன்னொரு வசனத்தை வாசிங்க, அதுக்கப்புறமா விளக்கத்தை கொடுக்குற. 15ஆம் வசனம். சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாமிசத்தினாலே ஒழித்து இரு தரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி. இப்ப என்ன பண்ணாருங்களா? நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுறாரு. ரெண்டு தரத்தார். யார் அந்த இரண்டு தரத்தார்? யூதர்கள், அந்நியர்கள். அந்நியர்கள்னா புறஜாதிகள். இவங்க ரெண்டு பேருமே ஒன்னா மாத்தினாராம். ஒரே மனுஷன், புதிய மனுஷனா மாத்தினாராம். எப்படி தெரியுங்களா பண்ணாரு? இப்ப இந்த படத்தை பாருங்க, தெரியும். அந்த மூளைக்களுடைய வேலை என்ன தெரியுங்களா? ரெண்டு செவரையும் ஒன்னா சேர்க்கிற வேலை. மத்தியில இருக்கிறது கிறிஸ்து. ஒரு பக்கம் இஸ்ரேல் என்ற செவரு, இஸ்ரேல் என்ற ஒரு ஜனம், இன்னொரு பக்கம் அந்நியர்கள் என்ற ஒரு ஜனம். அந்த ரெண்டு தரத்தையும் ரெண்டு ஜனத்தையும் ஒன்னா சேர்த்தாரா. அதுக்குதான் இவருக்கு மூளைக்கல்லுன்னு பேர் கொடுத்தது. புரியுதுங்களா? ஏதோ மூளையில தூக்கி போட்ட கல் இல்ல. ரெண்டு பேரையும் ஒன்னா சேர்த்த வேலை பண்ணதுக்காக, அந்த வேலைக்காக நியமம் பண்ணப்பட்ட காரண பெயர் தான் இந்த மூளைக்கல். வாசிக்கலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். இப்ப என்ன பண்ணிட்டாருங்களா? இரு திறத்தார்னா ஒரு பக்கம் யூதர்கள், இன்னொரு பக்கம் அந்நியர்கள் புறஜாதிகளையும் ஒரே சரீரமாக மாத்திட்டார். இப்போ ஆரம்பத்துல நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? கிறிஸ்து தலை, சரீரம், அநேக அவயங்கள். அந்த சரீரத்துல யார் இருக்கிறாங்கோ? நாமளும் இருக்கிறோம், யூதர்களும் இருக்கிறாங்க. அதாவது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட யூதர்களும் இருக்கிறாங்க. நாம மட்டும் இல்லை. யார் யாரெல்லாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவங்க எல்லாருமே அந்த ஒரே சரீரத்துக்குள் சேர்றாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சாதான் ஒரு பெரிய விஷயத்த நம்மளால படிக்க முடியும். இதெல்லாம் அடிப்படைங்க, தெரிஞ்சுக்கணும். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. இப்போ ஒரு வார்த்தையை பவுல் பேசிட்டார்.
இப்போ ஆவிக்கேற்ற மாளிகைன்றாரு, அதுக்கு அஸ்திபாரம் இருக்கு, இயேசு கிறிஸ்துன்ற மூலைக்கல் இருக்கிறாரு, யூதர்களும் இருக்கிறாங்கோ, அந்நியர்கள் புறஜாதிகளும் இருக்கிறாங்கோ. இப்போ என்னவா எலும்பின்னு இருக்கிறோம் பாருங்க, பரிசுத்த ஆலயமா எழும்பி நிற்கிறோமா. இது இங்க நம்மளுக்கு வனாந்திரத்துல கட்டப்பட்ட ஆலயம் பரிசுத்த ஆலயம், ஏன்னா பரிசுத்தமா இருக்கணும் இல்லையா. சாலமோன் தேவாலயம் பரிசுத்தம். இயேசு கிறிஸ்து இருந்த காலகட்டத்துல யூதர்களுடைய தேவாலயம் பரிசுத்தம். இன்னைக்கு நாம கூட பரிசுத்தமான ஆலயமா கட்டப்பட்டு இருக்கிறோமா. ஒரு ஆலயம் போனா இன்னொரு ஆலயம் வரணும்னு சொன்னேன் இல்லைங்களா. எல்லாரும் என்ன தெரியுங்களா எதிர்பார்த்துன்னு இருக்கிறாங்கோ, இஸ்ரேல்ல ஜெருசலேம்ல ஒரு ஆலயம் வரும்னு எதிர்பார்த்துன்னு இருக்கிறாங்கோ. பெந்தே கோஸ்து நாள் அன்னைக்கு அந்த ஆலயம் தொடங்கியாச்சு, கட்டட வேலையை தொடங்கிட்டாரு. அதுல நீங்களும் நானும் ஒவ்வொரு கல்லு. பேதுரு சொல்றார், 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். அந்த வசனத்தை கவனிச்சிங்களா? ஆலயத்துல என்னென்ன இருக்கணும் அதெல்லாம் வந்துருச்சு பாருங்க. ஆலயம் கற்கள்னால் கட்டப்படணும். இன்னைக்கு நீங்களும் நானும் கல், ஜீவனுள்ள கல். இந்த ஜீவனுள்ள கல்லை குறிச்சு ஒரு விஷயத்த சொல்லிட்டு முன்னாடி போலாம். இயேசு கிறிஸ்துவும் சரி, யோவான் ஸ்நானகரும் சரி, யோவான் ஸ்நானகர் இஸ்ரேல் மக்கள் கிட்ட பார்த்து பேசுறாரு, நீங்க வந்து எங்களுக்கு ஆபிரகாம் தகப்பன்னு பேசாதீங்க. தேவனுக்கு கூடுமானால் இந்த கற்கள் இருந்து பிள்ளைகளை ஆபிரகாமுக்கு எழுப்ப முடியும்னு சொன்னார் தெரியுங்களா. அது சும்மா சொல்லுங்க, அவர் உண்மைதாங்க, அது தீர்க்க தரிசனம். அன்னைக்கு செத்து போன கல்லு உயிரில்லை நம்மளுக்கு, இன்னைக்கு ஜீவன் உள்ள கல்லா வந்திருக்கிறோம். இந்த ஜீவன் உள்ள கல்லு தான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனே நீங்கள் கிறிஸ்து உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியா மாறி இருக்கிறோம். கிறிஸ்து ஓசானா பாடின்னு வரும்போது, கிறிஸ்துவுக்கு ஓசானா பாடின்னு ஜனங்கள் கொண்டாடின்னு கூப்பிட்டுன்னு வருவாங்க. அப்போ ஒரே சத்தம். பரிசேயர்கள்லாம் போய் அவங்க சீசர்கிட்ட கேட்குவாங்க, இந்த மாதிரி இயேசு கிறிஸ்துக்கிட்டே சொல்லுவாங்க, ஆண்டவரே உங்க சீசர்கள்லாம் ரொம்ப சத்தம் போட்டுன்னு இருக்கிறாங்க, ஏன்னா ரோமர்கள் தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும், அதனால தான் கேட்குறாங்க. இவங்களத்தையும் கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லுங்க. அதுக்கு இயேசு கிறிஸ்துனா பதில் கொடுத்துருக்குவார்னா, இவங்க அமைதியா இருந்தா இந்த கற்கள் கூப்பிடும்னார். அன்னைக்கு யார் அந்த கல்லுன்னு புரியல, சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அந்த ஓசானா காலகட்டத்துல யூதர்கள் மட்டும் இல்லைங்கோ, நிறைய கிரேக்கர்கள் கூட வந்திருந்தாங்க. உதாரணத்துக்கு அந்த ஓசானா முடிஞ்ச பின்பு சில அந்நியர்கள் கிரேக்கர்கள் போய் சீசர்கள்ட்ட கேட்குவாங்க, எப்படியாவது இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுங்கன்னு. அப்புறமா கொண்டு போய் இயேசு கிறிஸ்து கிட்ட பேச வைக்குவாங்க. அப்ப என்ன சொல்றாருன்னா, யூதர்கள் அமைதியா இருந்தாங்கன்னா புறஜாதிகள் பேசுவாங்க, இந்த கல் பேசோனாரு. இன்னைக்கு நீங்களும் நானும் பேசின்னு இருக்கிறோம். அதுதான் ஜீவன் உள்ள கல் வந்தாச்சா. ஆலயம் இருக்கணும், ஆவிக்கேற்ற மாளிகையாக பரிசுத்த ஆலயமாக கட்டப்பட்டு வந்து நிற்கிறோம். ஆலயமும் இருக்கு. ஆலயத்துல என்ன இருக்கணும்? பலிப்பீடம் இருக்கணும். பாருங்க, இங்கயோ ஆவிக்கேற்ற பலிகள் கொடுக்க தொடங்கிட்டோம். ரோமர் 12ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, பிரியமான சகோதரர்களே, உங்கள் சரீரங்களை தேவனுக்கு என்று சுகந்த வாசனை ஜீவ பலியா ஒப்பு கொடுத்துருங்கள், இதுவே நீங்கள் செய்யத்தக்கதான புத்தி உள்ள ஆராதனைன்வார். அப்போ ஆலயமும் வந்தாச்சு, பலிப்பீடமும் இருக்கு, பலிகளும் இருக்கு. யார் அந்த பலி? நீங்களே அந்த பலி, நாம தாங்க அந்த பலி. நம்முடைய சரீரம் ஜீவ பலி, இங்கிலீஷ்ல வந்து லிவிங் சாக்ரிஃபைஸ் அப்படின்னு சொல்லும். உயிரோட இருக்கிற நாளெல்லாம் ஜீவனுடன் பரிசுத்தத்துடன் வாழ்வதே அந்த பலி, ஜீவ பலி. அதை செலுத்துறதுக்கு யார் வேணும்? பிரதான ஆசாரியர். இயேசு கிறிஸ்து மூலைக்கல் பிரதான ஆசாரியரா இருக்கிறார். அதுக்கு ஆசாரியனுக்கு கீழே இன்னும் கொஞ்சம் ஆசாரியர்கள் இருந்தாங்க, லேவியர்கள். நம்மளை பார்த்து சொல்லிட்டாரு, பரிசுத்த ஆசாரியர்களா கூட வந்துட்டோம். எப்படி இருக்கிறோன்னு பாத்தீங்கன்னா, தேவன் வந்து இப்ப இந்த ஆலயத்துக்குள்ள வாசம் பண்றாரா? புரியுதுங்களா யார் அந்த ஆலயம்ன்ட்டு? நீங்களும் நானும் எல்லாரும் ஒன்னா சேர்ந்தது தாங்க அந்த ஆலயம். அங்க பழைய ஏற்பாட்டு காலகட்டத்துல எப்படி தேவன் வந்து வாசம் பண்ணாரோ, சாலமோன் தேவாலயத்துல எப்படி அவருடைய மகிமை வாசம் பண்ணதோ, இன்னைக்கு உங்களுக்குள்ளவும் எனக்குள்ளவும் கூட தேவன் வாசம் பண்ணின்னு இருக்கிறார். அந்த ஆலயம் ஜெருசலேம்ல கட்டப்படுற ஆலயம் இல்ல, ஆவிக்கேற்ற ஆலயம் ஏற்கனவே கட்டப்பட்டு வந்தாச்சு, தொடங்கிச்சு. இதுதான் உண்மையான ஆலயம். திருப்பி பார்க்கலாம் பாருங்க, ஸ்கிரீனை கவனிங்க. அந்த மத்தியில இருக்குது பாருங்க செவரு, அதுதான் மூளைக்கல். ரெண்டு பக்கத்துல இருக்கிற செவரை ஒன்னா இணைக்கும். இஸ்ரேலும் ஒன்னா இணைத்தார் கிறிஸ்து, புறஜாதிகளும் ஒன்னா இணைத்தார். இப்ப நாம எப்படி இருக்கிறோம்னா, அதுல ஒவ்வொரு கல்லா இருக்கிறோம். என்ன கல்லுனா? ஜீவனுள்ள கற்களா இருக்கிறோம். இப்போ இதுக்குள்ளதான் தேவன் வந்து வாசமா இருக்க போறாரா? எப்படி தெரியுங்களா வாசமா இருக்க போறாரு? தன்னுடைய ஆவி மூலியமா வாசமா இருக்க போறார். வாசிக்கலாம், எபேசியர் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம்.
அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். என்ன பண்ணின்னு இருக்கிறோம்? கூட்டி கட்டின்னு இருக்கிறாராம். தேவனுடைய வாசஸ்தலம், மிஷ்கான். அதான் ஆசாரிப்பு கூடத்துல கூட சொன்னார். அதே வார்த்தை தான் இங்கேயும் பயன்படுத்தப்பட்டிருக்கோம். கூடாரத்துல உங்கள் மத்தியில் வாசமா இருக்கணும். இங்கேயும் என்ன சொல்றாருங்க? தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு நிற்கிறோம் அவருடைய ஆவியின் மூலியமாக. அப்போ திருப்பி ஸ்கிரீனை பாருங்க. ஆசாரிப்பு கூடாரம் போயாச்சு. அது போன உடனே சாலமோன் தேவாலயம் கொடுத்தார் தேவன். சாலமோன் தேவாலயம் போது, அது போன உடனே ஏரோதின் ஆலயம், அதாவது 2ஆம் தேவாலயம் கட்டப்படுது. அந்த ஆலயம் வந்துருச்சு. இந்த ஆலயம் போது, அப்போ வேற எந்த ஆலயம் இனிமேல வரப்போதான்? அல்லது ஏற்கனவே கட்டப்பட்டு இருக்கிறோங்களா? நாம தாங்க அந்த ஆலயம். நீங்களே தேவனுடைய ஆலயம் வசனமே இருக்கு. அதை அநேக முறை நம்ம படிச்சிருக்கோம். இன்னொரு தடவை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள், தேவனுடைய ஆவி உங்களுக்குள் வாசமா இருக்கிறதுன்னு சொல்வார் 1 கொரிந்தியர் 3:16. அப்போ நம்ம தேவனுடைய ஆலயம், தேவனுடைய ஆவி நம்மளுக்குள் வாசமா இருக்கு. இப்போ இன்னொரு சில நுணுக்கங்களுக்குள்ள நம்ம போலாம். இல்லைங்கோ, ஒரு ஆலயம் கண்டிப்பா ஜெருசலேம்ல கட்டியே கட்டணும் அப்படின்னு சொன்னா கேள்விகள் என்னென்ன கேள்விகள்? நான் ஒரு சில கேள்விகள் கேட்கிறேன். இதுக்கெல்லாம் விடை கண்டுபிடிச்சு பாருங்க. அல்லது சொல்றவர்கள் கிட்ட இந்த கேள்வியை நீங்க போய் கேட்டு பாருங்க. சரி, இன்னொரு ஆலயம் ஜெருசலேம்ல கட்டப்பட்டதுன்னா அந்த ஆலயத்தை தேவன் அங்கீகரிக்குவாரான்னு கேட்கணும். இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை, ஏன்னா அங்கீகரிக்க மாட்டார், அதுதான் உண்மை. ஆமா, அங்கீகரிக்குவாருன்னு சொல்லிட்டாங்கன்னா சரி. அங்கீகரிச்சாருன்னா அந்த ஆலயத்துக்குள்ள பலி செலுத்தப்படணும்ல. இன்னைக்கு சிவப்பு கிடறுல எடுத்துன்னு வச்சிருக்கிறாங்க. அந்த பலியை தேவன் அங்கீகரிக்குவாரான்னு கேட்கணும். ஆமாங்கோ, அங்கீகரிக்குவாருன்னு சொன்னாங்கன்னா பெரிய ஆபத்து. ஏன்னா கிறிஸ்து நமக்காக ஒரே தடவை பலியிடப்பட்டார், மீண்டும் பலி இல்லை. அப்போ தேவன் அந்த ஆலயத்துல பலிகளை அங்கீகரிச்சாருன்னா என்ன தெரியுங்களா அர்த்தம்? கிறிஸ்துவின் பலி அங்கீகரிக்கப்படவில்லை என்ற அர்த்தம். தேவன் அந்த ஆலயத்தை அங்கீகரிச்சாருன்னு என்ன அர்த்தம் தெரியுங்களா? நீங்களும் தேவனுடைய ஆலயம்னு சொன்னாரா? நம்மள அவர் அங்கீகரிக்கவில்லை என்ற அர்த்தம். 2 ஆலயம் இருக்காது, ஒரே ஆலயம் தான் இருக்க முடியும். அந்த ஆலயம் வேற யாருமே இல்லை, நீங்களும் நானும் சேர்ந்ததுதான். இப்போ ஆலயத்தோடைய புரிதல் வந்துச்சுங்களா? அப்போ கிறிஸ்துவின் சரீரம்னு சொல்லிட்டா அந்த சரீரம் யாரு? உண்மையான ஆலயம். சரி, அப்போ அந்த உண்மையான ஆலயம் யாருன்னா நாமன்னு சொல்லிட்டோம். ஆனா யாரு? எப்படி? அப்ப எல்லாருமே கிறிஸ்தவனா மாறின எல்லாருமே ஆலயமா மாறிடுவாங்களா? அடுத்த கேள்வி வரும். அந்த கேள்வியை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்துக்குள்ள கொஞ்சம் உள்ள போலாம். எங்க போலான்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்மளுக்கு சர்ச், ஆலயம், சபை என்று சொன்னாலே மனசுக்குள் வர படம் இதுதான் இருக்கும். சிலருக்கு கட்டடங்கள், அல்லது சிலருக்கு விசுவாச ஜப கூட்டங்கள். ஏதோ ஒன்று, ஒரு ஜபக்கூட்டம், அது நம்ம ஒரு ஆலயம், அல்லது ஒரு கட்டடமாக கட்டப்பட்டு அங்கே ஒரு சிலுவை வைக்கப்பட்டதுன்னா ஒரு ஆலயம். இதை தான் நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா சர்ச். நீங்கள் எங்கெங்க போறீங்க? நாங்கள் சர்ச்சுக்கு போகிறோம், ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போகிறோம்னு சொல்கிறோம். ஆனால் தேவன் இந்த கைகளால் செய்யப்பட்ட ஆலயம் இருக்கு பாருங்க, அதில் அவர் வாசம் பண்ணுறது இல்லைங்களா? பரிசுத்தாவியில கெடிச்ச பின்பு பேசுவாங்க அப்போஸ்தலர்கள், சீசர்கள். 2 வசனத்தை வாசிக்கலாம். முதல் ஸ்தேவானு கிட்ட போலாம். அப்போஸ்தலர்கள் 7ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். ஆகிலும் உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாயிரார். என்ன பண்ண மாட்டாருங்களா? கைகளால் செய்யப்பட்ட ஆலயத்தில் வாசமா இருக்கிறது இல்லையா? அப்போஸ்தலர்கள் 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடியால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை. அவர் இருக்கிறது இல்லைங்க கைகளால் செய்யப்பட்ட கோவில். எங்க தெரியுங்களா இருக்கிறாரு? நம் உள்ளத்தில் இருக்கிறார். இதுதான் இவருடைய வாசஸ்தலம். அதனால தான் அவர் பரிசுத்தராய் இருக்கிறத போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள்னு ஏன் சொன்னாருங்க? ஆலயம் சுத்தமா இருந்துச்சு பழைய ஏற்பாட்டு காலகட்டத்துல. அசுத்தமெல்லாம் எடுத்துனே போக முடியாது. ஆரோனுடைய பிள்ளைகள் நாதாப் அபியோலாம் அந்நிய அக்னியை போட்டு செத்து போனாங்க. பரிசுத்தமா வைக்கப்பட்டது. அப்போ இன்னைக்கு நாம தான் தேவனுடைய ஆலயம்னா, இந்த ஆலயத்துக்குள்ள குப்பையும் கசப்பும் வெறுப்பும் குரோதமும் வைராக்கியங்களும் பொறாமைகளும் கோவங்களும் இச்சைகளும் பொய் வெறி களியாட்டங்கள் இதெல்லாம் வைக்கலாமா? அப்ப எப்படி வாசமா இருக்குவாரு? அதனால்தான் அவர் பரிசுத்தரா இருக்கிறத போல நீங்களும் பரிசுத்தரா இருங்கள். ஏன்னா இனி அவர் கைகளால் செய்யப்பட்ட ஆலயத்தில் இல்லை. எங்க இருக்கிறாரு? நீங்களே தேவனுடைய ஆலயம். உங்களுக்குள்ள, நம்மளுக்குள்ளதான் வாசமா இருக்கிறார். அப்ப இந்த ஆலயத்துல தேவன் இருக்கிறாரா?
இல்ல. எங்க இருக்கிறாரு? 1 கொரிந்தியர் 3:16 படிச்சோம் இல்லையா? நீங்களே தேவனுடைய ஆலயம். இன்னொரு தடவை வாசிக்கலாம். அதை வாசிங்க சிஸ்டர். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? அப்போ நாம தான் தேவனுடைய ஆலயம். இன்னைக்கு தேவன் எங்க தான் வாசமா இருக்கிறார்னா நம்மளுக்குள்ளதான் வாசமா இருக்கிறார். ஆனா ஒரு கேள்வி, நீங்களே தேவனுடைய ஆலயம். யார் அந்த நீங்கள்? ஏன்னா இந்த வசனத்தை யார் படிச்சாலும் அது நம்மளுக்கு சொல்ற மாதிரி இருக்கு இல்லையா? அப்போ ஒவ்வொன்றா பிரிச்சு பார்க்கணும். நீங்களே தேவனுடைய ஆலயம். அப்ப அந்த நீங்கள் யாருன்னு முதல் தேடி போலாம். அப்ப முதல் நம்ம பார்க்க வேண்டியது இந்த சபை அல்லது ஆலயம் அப்படின்னு சொல்லிட்டா அந்த வசனம் என்ன சொன்னதுன்னா நீங்களே தேவனுடைய ஆலயம். அப்ப அந்த நீங்கள் என்றால் யாரு? அதை பார்க்கணும்னா ஒரு சின்ன சரித்திரத்துக்குள்ள நம்ம போனோம். இயேசு கிறிஸ்து வந்தார் இல்லைங்களா? கிறிஸ்து முதலாம் வருகையில. அப்போ அவர் வரும்போது அவர் ரொம்ப குறிப்பாக யாருக்கு மட்டும் தான் வந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, காணாமல் போன இஸ்ரேலுடைய வீட்டார், அந்த ஆடு தேடி தான் வராரு. அவங்க யாருன்னா யூதா கோத்திரத்தில் இருந்தவர்களும் மேசியாவை எதிர்பார்த்து கொண்டு நிறந்தவர்களும் இவங்களை தான் இவர் தேடி வந்தார். இயேசு கிறிஸ்துவோடைய மரணம் வரைக்கும் இவங்க கிட்ட தான் அழைப்பு இருந்துச்சு. யூதர்களுக்கு தான் முழுக்க முழுக்க அழைப்பு. அதை நம்மளுக்கெல்லாம் சிலருக்கெல்லாம் நிறைய கேள்வி, ஏங்கோ நம்மள தேவன் கூப்பிடல? முதல் யூதர்களை தான் அவ்வளோ நேசிச்சாரு, நம்மள ஏன் கூப்பிடாம விட்டாரு? நம்மள ஏன் இப்பதான் அவங்கள ஏத்துக்கலன்னு பின்னாடி தான் நம்மள கூப்பிடுறாரு? இது எந்த விதத்துல நியாயம்? இது எங்க இருக்குது அன்பு? அப்படின்லாம் சிலர் நிறைய பேர் கேட்கறது உண்டுங்க. அவங்க அப்படி கேட்கிறவர்களுக்கு நான் ஒரு புரிதலை நான் இப்போ உங்களுக்கு முடிஞ்சா சொல்றேன். கொஞ்சம் டைம் எடுத்துக்குன்னு சொல்றேன். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நம்மள ஏற்கனவே தேவன் நம்மளை தேர்ந்தெடுக்கணுன்ற மனசு இருக்கான். உலக தோற்றத்துக்கு முன்னாடி கிறிஸ்தேசுக்குள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நாம. ஆனா என்ன பண்றாருன்னா நம்மள முதல் கூப்பிடல. நம்மள கூப்பிடவே இல்லை. கொஞ்ச நாள் இருங்கோ, முதல் யூதரை கூப்பிட்டார். ஏன் தெரியுங்களா நம்மள முதல் கூப்பிடல? நிறைய காரணங்கள் உண்டு. அதுல ஒரு காரணம் சொல்றேன். ஒண்ணு நம்மள முதல் யூதர்களை போல் நம்மள முதல் கூப்பிட்டு இருந்தாருன்னா என்ன இருக்கோ? யூதர்கள் விழுந்தாங்க பாருங்க, தவறி போனாங்க இல்லைங்களா? இயேசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொள்ளாமல் நிறைய விஷயத்துல தவறி போனாங்க இல்லையா? நாம அந்த விஷயத்த நாம பண்ணியிருக்கோம். யூதர்கள் நம்மள பார்த்து பாடத்தை கத்துக்கொண்டு இன்னைக்கு நம்ம இருக்கிற இடத்துல யூதர்கள் இருந்திருக்குவாங்க. யூதர்களை அவர் அழைத்து வாய்ப்பு கொடுத்து அவங்க விழுந்து போய் அவர்களுடைய தவறை நமக்கு அடையாளமா வைத்து உதாரணமா வைத்து, அத்தான் 1 கொரிந்தியர் 10 பவுல் எழுதுவார். அவங்களுக்கு நடந்தது நம்மளுக்கு நடுக்கக்கூடாது. எபிரேயர்ல பவுல் சொல்வாரு, இன்று நீங்களுடைய சத்தத்தை கேட்கிறீர்கள் என்றால் அவங்க கடினம் உள்ளமானாங்க இஸ்ரேல் மக்கள். அந்த மாதிரி உள்ளத்தை கடினம் படுத்தாதீர்கள் என்பார். இஸ்ரேல் மக்கள் நம்மளுக்கு ஒரு உதாரணமா மாறினாங்க. அவங்கள பார்த்து நம்ம கத்துன்னு இருக்கிறோம், இப்படி எல்லாம் போனா கீழே விழுந்துருவோன்னு. நம்மள முதல் கூப்பிட்டு இருந்தாருன்னு நினைக்கிறீங்களா இருக்கோம்? நாம அவங்களுக்கு உதாரணமா மாறி இருக்கோம். கீழே விழுந்து போய் அவங்க நம்ம கிட்ட பாடத்தை கத்துருக்குவாங்க. நாம வரணுன்றதுக்காகவே ஒரு பெரிய கூட்டத்தை முன்னாடி கூப்பிட்டார், யூத இனத்தை. அவங்க மூலியமா பாடத்தை கத்து கொடுத்தார். நம்ம மேல ரொம்ப பெரிய அன்பு இருந்துச்சான். அதனால்தான் உலக தோற்றத்துக்கு முன்னாடி தெரிந்து கொள்ளப்பட்டோம். இன்னும் பெரிய விஷயம் தெரியுங்களா? இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துக்கு பின்னாடி வந்திருக்கிற நாம் இப்போ பரலோகத்துக்கு போறதுக்கான வாய்ப்பும் திறக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் படிச்சோம். யாக்கோபின் ஏணி வைக்கப்பட்டிருக்கு. மாம்சத்தின் திரையின் வழியாக புதிதும் ஜீவனுள்ள மார்க்கத்தை உண்டு பண்ணியிருக்கிறார். அது வரைக்கும் வழியே இல்லை, அவங்களுக்கு போறதுக்கான வாய்ப்பே கிடைக்கல. இப்ப நம்மளுக்கு தெரிந்திருக்கு. அப்ப எந்த அளவுக்கு நம்ம மேல அன்பையும் கிருபையும் கொடுத்திருக்கிறார், ரொம்ப அதிகம். நம்ம அந்த மாதிரி எண்ணமே நம்மளுக்கு மனசுல வரக்கூடாது. ஆனா இயேசு கிறிஸ்துவோடைய மரணம் வரைக்கும் அவங்க கிட்ட தான் வாய்ப்பு, யூதர்களை தான் கூப்பிட்டார். ஆனா யூதர்கள் வரல. கிறிஸ்துவோடைய மரணம் நடந்துருது, உயிர்த்தெழுதலும் நடக்குது. இது நடந்து முடிஞ்சு போன பின்பு பெந்தேகோஸ்தலான நாள் அன்னைக்கு யூதர்களுக்கு பரிசுத்த ஆவியை தேவன் கொடுத்தார். இதுல இன்னொரு விஷயம் கூட இருக்குங்க. ஏன் யூதர்களுக்கு பரிசுத்த ஆவி கொடுத்தாரு இல்லைங்களா? கொடுக்கும்போது ஏன் இவங்களுக்கு புறாவை போல் வரல? இவங்களுக்கு மட்டும் ஏன் நெருப்பு நாவு? கிறிஸ்துவுக்கு புறாவை போலனா இவங்களுக்கும் புறாவை போல தான் நாங்கள் வந்திருக்கணும். ஏன் இப்படி மாற்றப்பட்டது அப்படின்னா, இவங்க அடுத்து செய்ய போற வேலைகளை அங்க அடையாளமா தேவன் காமிச்சாரு. அக்னி நாவு, இவங்களுக்கு கொடுக்கப்படுகிற வரன் நாவுகளுக்கான வரன், அந்நிய பாஷை. அக்னி பின்னாடி பரிசுத்தாவி கிடைச்ச பின்பு அனல் உள்ளவர்களாய் மாறி ஆவியில் அக்னியா வேலை செஞ்சாங்க.
வைராக்கியம் பத்தி எரிஞ்சிச்சு. செத்தா கூட பரவாயில்ல நின்னாங்க ஒவ்வொருத்தங்களும். அந்த அளவுக்கு இவங்களுக்கு வைராக்கியம் நெருப்பு மதி கொடுக்கப்பட்டது. அந்த நெருப்பை இவங்க அணைக்கவே இல்லை. ஆவில் அனல் உள்ளவர்களாய் மாறினாங்க. அப்போ இவங்க அடுத்து செய்ய போற வேலைகளை தேவன் அங்கே காமிச்சார். சரி, திருப்பி வரலாம் பாருங்க. அப்போ பெந்தேகோஸ்து நாள் அன்னைக்கு இவங்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்துட்டு இப்போ என்ன பண்றாருன்னா, இங்க இருந்து தான் சபையை கட்ட தொடங்குறார். ஆனா சபையில யாரும் இருக்கணும்? யூதர்களும் இருக்கணும், புறஜாதிகளும் இருக்கணும். இது இப்பதான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்ம படிச்சுட்டு வந்துட்டோம். அதுதான் பவுல் என்ன பண்றாருன்னா, எபேசியர் 2:12 சொன்னாரு, முற்காலத்திலே நீங்கள் கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்துக்கு அந்நியர்களும் தேவனை அற்றவர்களும் நம்பிக்கை இருந்தீர்கள்னு சொல்லி நம்மளை பார்த்து பேசுவார். இப்படிதாங்க நம்ம இருந்தோம். கிறிஸ்து வர வரைக்கும், பலி கொடுக்குற வரைக்கும், நம்ம கிட்ட சத்தியம் வர வரைக்கும் இப்படிதான் இருந்தோம், வெளியே இருந்தோம். இப்போ சம்பவம் இப்படிதான் நடந்துனே இருக்குது. ஒரு பக்கத்துல ஸ்தேவான் இருக்கிறாரு. ஸ்தேவானையும் சாகடிச்சிடுறாங்க. சாகடிக்கும் போது சவுல் எல்லா பக்கமும் சுற்றி திரிந்து வீடுகள் தோறும் போய் எல்லாருமே பிடிச்சு கொண்டு வந்து அவர் சிறையில போட்டுன்னு இருக்கிறாரு. இந்த ஸ்தேவானுடைய மரணமும் நடந்துருது. அப்போ அவருக்கு ஒரு செய்தி கிடைக்குது. தமஸ்கு பகுதியில சில கிறிஸ்தவர்கள் கிறிஸ்து பின்னாடி போயின்னு இருக்கிறாங்க. இவருக்கு பவுலுக்கு என்ன தெரியுங்களா, ஒரு பவுலை வந்து இன்னைக்கு பவுலா மாறதுக்கு முன்னாடி சவுலுன்னு சொல்றோம் இல்லையா, ஆனா ரெண்டுமே அவருடைய பேர் தான். இப்போ இவருக்கு என்னன்னா வைராக்கியம் இருக்குங்க, ரொம்ப வைராக்கியம். ஆனா அறிவுக்கேற்ற வைராக்கியம் வரல, அது வரைக்கும் வரல. இவருடைய மனசு என்னன்னா, நியாயப்பிரமாணத்தை எனக்கு நல்லா தெரியும். ஆமாங்க, அப்படிதான் இருந்தது. பவுல் வந்து நியாயப்பிரமாணத்தை புதிய ஏற்பாட்டுல அவரை போல மேற்கோள் காமிச்சு கிறிஸ்துவை ஒப்பிட்டு பேசினவர் யாருமே இல்லைன்னு சொல்ல முடியும். அந்த அளவுக்கு பேசியிருக்கிறார் பவுல். அப்ப நியாயப்பிரமாணத்தை நல்லா கற்று தேர்ந்தவர். கமாலுடைய கால் கீழே இவருக்கு நல்லா தெரியும். இவருக்கு என்ன ஒரு விஷயம் நல்லா தெரியும்னா, ஒருவனாகிலும் நீதிமான் இல்லை. ஆனா இந்த யூதர்கள் யாரோ ஒருத்தர் பின்னாடி, யஷுவான்ற ஒருத்தர் பின்னாடி போய், யஷுவானா ஒன்றும் இல்லை, இயேசு கிறிஸ்துக்கு நம்ம தமிழ்ல சொல்றோம், யாஷுவா மேசியா பின்னாடி போய் இவங்க என்ன பண்ணின்னு இருக்கிறாங்கன்னா, எங்கேயோ வேற தவறான உபதேசத்துக்கு போயின்னு இருக்கிறாங்கோ. தேவனை தூசிக்கிற மாதிரி நடந்துன்னு இருக்கிறாங்க. நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமா செய்யறாங்கோ, தேவ தூஷணைய பண்றாங்கன்னு சொல்லி வைராக்கியத்தின் நிமித்தமா தான் நிறைய பேரை சாகடிச்சுன்னு இருந்தாரு. எப்போ இவரு உயிர்த்தெழுந்து மகிமடைந்த இயேசு கிறிஸ்துவை தரிசனத்துல கேட்டுட்டாரோ சத்தத்தை, உடனே மனம் திருந்திட்டாருங்க. உடனே மனம் திருந்திறாரு. சரி, இப்போ சவுலுடைய சம்பவம். இப்போ அவர் மனம் திருந்துறாரு. திருந்தின உடனே இவர் என்ன தெரியுங்களா பண்றாரு, உடனடியா போறார். போய் எல்லா இடத்துலயும் பிரசங்கம் பண்ண தொடங்கிட்டார். நேரா ஜெபாலயத்துக்கு தான் போவார். போய் ஜெபாலயத்துல ஓய்வு நாள் அன்னைக்கு சந்திச்சு, இயேசு கிறிஸ்து தேவனின் குமாரன், அது வரைக்கும் இல்லைன்னு சொல்லி இருந்தவர் இப்ப இவரே சொல்ல தொடங்கிட்டாரு. தேவனின் குமாரன் என்று பிரசங்கிக்க தொடங்கிட்டாரா. நாள்தோறும் பிரசங்கினே இருந்தாராம். அதனால அங்க யூதர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுட்டு, பவுலே சாகடிக்கணும்ட்டு பவுலை சப்போர்ட் பண்ணுங்க, பவுலுக்காக நின்னவர்களே ஏதோ ஒரு வகையில சாவடிக்கணும்னு தூண்டி பவுல் அங்கத்துல தப்பிச்சு போயிடுறார். அது ஒரு பெரிய பாடம். இது கூட அப்போஸ்தலர்கள் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு, அதுல போனீங்கன்னா பவுலை பத்தின முழு சரித்திரம் முடிஞ்ச அளவுக்கு எடுத்திருக்கிறோம், கேளுங்க, தெரிய வரும் உங்களுக்கு. இப்போ இதுதான் சம்பவம். இப்போ இந்த சம்பவத்தை கொஞ்சம் நான் நிக்க வச்சுட்டு ஒரு உவமைக்குள்ள போனாதான் நம்ம எப்படி உள்ள வந்தோம் அப்படின்னு கொஞ்சம் புரிஞ்சு கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்து வந்து ஒரு உவமையை பேசுவார். கல்யாண விருந்து உவமை, பெரிய கல்யாண விருந்து உவமை. அதுல ஒரு வசனத்தை வாசிக்கலாம். வாசிச்சுட்டு மேல இந்த உவமையை நம்ம தனியா படிக்கணும். நான் சுருக்கமா உங்களுக்கு சொல்லின்னு போறேன். மத்தேயு 22 2 பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பா இருக்கிறதா. ஏன்னா அங்க ஒரு ராஜா இருக்கிறாரு, குமாரனும் இருக்கிறார். இப்ப நம்மளுக்கு நல்லா தெரியும், அந்த குமாரன் வந்து இயேசு கிறிஸ்து, ராஜா வந்து அவருடைய பிதா, அவரை நோக்கி தான் இவர் கூப்பிடுறாருன்னு தெரியும். கல்யாண விருந்து, இதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும், கல்யாண விருந்து. இப்போ இதுல என்ன சம்பவம் நடக்குதுன்னு சொல்றாங்க. ராஜா வந்து ஏற்கனவே ஒரு கல்யாண விருந்து ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தாராம். அப்போ சில அழைக்கப்பட்டவரை நீங்க போய் கூப்பிட்டு அனுப்புறாரு. அநேகமா இங்க படிக்கலன்னு நினைக்கிறேன், முடிஞ்சா படிச்சிடலாம். இது ரொம்ப முக்கியமான இந்த உவமை. சரி, என்ன பண்றாருன்னா, இந்த ராஜா வந்து நீங்க போயிட்டு ஏற்கனவே அழைக்கப்பட்டவர்களை போய் நீங்க இந்த விருந்துக்கு கூப்பிட்டுவான்னு சொல்லி ஒரு பத்திரிக்கை கொடுத்து அனுப்புறாரு. பத்திரிக்கைன்னா ஒரு அறிவிப்பை கொடுத்து வேலைக்காரர்களுக்கு அனுப்புறாரு. அந்த வேலைக்காரர்கள் என்ன பண்றாங்கன்னா, போயிட்டு அழைக்கப்பட்டவரை கூப்பிடுறாங்களாம், அவன் வருது இல்லையா. சரி, சாப்பிட்றதுக்கான உணவை என்ன பண்றாங்கன்னா தயார் பண்ணிட்டு அனுப்புறாராம். நீங்க என்ன பண்ணுங்க, போயிட்டு ஏற்கனவே அழைக்கப்பட்டவரை கூப்பிட்டுன்னு வாங்கன்னு.
அங்க போனா அழைக்கப்பட்டவர்கள் வருதில்ல. சிலர் அவமானப்படுத்துறாங்க வேலைக்காரர்களை, சிலரை சாகடிச்சிட்டாங்க. இப்போ ராஜாவுக்கு ஒரே கோபம் வந்து, சரி அந்த கொலைகார பட்டணத்தை, ஏன்னா உங்களை விருந்துக்கு வான்னு சொன்னா நீங்க சாவடிக்கிற நிலைமைக்கு போயிட்டீங்களேன்னு அந்த கொலைகார பட்டணத்தை அனுப்பிச்சு கொலை செஞ்சுட்டு எல்லாத்தையும் நெருப்பு வச்சு அழிச்சிடுறாரு. முடிஞ்சா இந்த உவமை அடுத்த வாரம் பார்க்கலாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான உவமை. இது எப்படி இங்க எடுக்கலன்னு எனக்கு தெரியல எனக்கு. சரி, இப்போ அந்த ம், ராஜா என்ன பண்றாருன்னா அந்த கொலைகார பட்டணத்தை போய் நெருப்பு வச்சு அழிச்சிடுன்றாரு. நெருப்பு வச்சு அழிச்சிட்டாங்க. இப்போ ராஜா கூப்பிடுறாரு, பார்ப்பா கல்யாண விருந்தெல்லாம் ஆயத்தமாயாச்சு, ஆனா அழைக்கப்பட்டவர்கள் அபாத்திரர்களாய் போயிருக்கிறாங்க. அதே மாதிரி வார்த்தை இருக்கும், அபாத்திரர்களா போயிட்டாங்க. அதனால வழியோரமாய் போய் நல்லோர் பொல்லோர் யார் யார் கிடைக்கிறாங்க எல்லாருமே கொண்டு வான்னு சொல்லி அனுப்பிச்சிடறாரு. இவங்களும் போறாங்க, நிறைய பேரை உள்ள கொண்டு வந்து வச்சிருக்காங்க. அப்ப அந்த விருந்தை ஆயத்தம் பண்ண ராஜா வரார். வரும்போது ஒரு மனுஷனுக்கிட்ட கல்யாண வஸ்திரம் இல்லைன்னு பார்த்துட்டாராம். பார்த்துட்ட உடனே நியாயம்படி என்ன பண்ணோம், வஸ்திரத்தை கொடுக்கணும். ஆனா இவர் என்ன பண்றாருன்னா அந்த மனுஷனை பிடிச்சி புறம்பான இருளில் தூக்கி போடுங்க, கை கால்லாம் கட்டி தூக்கி போடுங்க, அந்த அழுகையும் பற்கடிப்பும் இருக்கும்னு சொல்லி இந்த ஊமை பேசப்பட்டிருக்கும். இவ்வளவுதாங்க விஷயம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப இந்த ஊமையை கொஞ்சம் கொஞ்சமா படிக்க போறோம், கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கலாம். இதான் சம்பவம். இது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, முதல் அழைப்பு யூதர்கள்ட்ட தான் இருந்துச்சு. இயேசு கிறிஸ்து காலகட்டத்தில் பரலோக ராஜ்யம் சமீபம் வந்தார் யோவான் ஸ்நானகர். ஏற்கனவே அழைக்கப்பட்ட கூட்டம் இஸ்ரேல் மக்கள் ஆபிரகாம் மூலியமா போய் சொன்னார், வரல. கிறிஸ்துவும் வந்தார், கிறிஸ்துவும் செத்தார், பலியிடப்பட்டது, அதுதான் எருதுகள் அடிக்கப்பட்டிருக்குன்னு இருக்கும் அந்த ஓமையில. அப்போஸ்தலர்கள் போனாங்க, வாங்கோன், வரல. போன அப்போஸ்தலர்களை அவமானப்படுத்தினாங்க, சில பேரை சாகடிச்சாங்கன்னு. அப்ப இந்த ராஜாவுக்கு கோபம் வந்து அந்த பட்டணத்தை நெருப்பு வச்சு எரிச்சிட்டாராம். அதுதான் கிபி 70 ஜெருசலேம் நெருப்புனால அழிஞ்சிச்சு. அப்படியே ஆச்சுங்க. இந்த ஓமையில சொன்ன ஒவ்வொன்றும் நடந்தது. சரி, அவங்க வேலைக்காரர்களை கூப்பிட்டு வழியோரமாய் போய் யார் யார் கிடைக்கிறாங்களோ எல்லாருமே கொண்டு வந்துட்டாராம். அப்படி வந்தவங்க தான் நம்ம கிட்ட, நம்மளா வழியோரமாய் முந்தி நீங்கள் இஸ்ரேலின் காணியாட்சிக்கு புறம்பானவர்கள் வெளியே இருந்தோம். நம்ம கிட்ட சத்தியம் வந்து அழைப்பு வந்து உள்ள வந்து உக்காந்துட்டோம், கல்யாண விருந்துல இருக்கிறோம். இதான் விஷயம். இப்போ அந்த ராஜா வராரு, இந்த ஒரு மனுஷனை பார்க்கறாரு. இந்த ஒரு மனுஷன் யாருன்னு பின்னாடி பார்க்கலாம். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, யூதர்கள் வரல, அபாத்திரர்களாய் போயிட்டாங்க, நாம உள்ள வந்துட்டோமா? எப்படி தெரியுங்களா உள்ள வந்தோம்? வரத்துக்கான காரணம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து பேதுருவிடத்தில் ஒரு சாவியை கொடுக்கிறார். இந்த சம்பவம் எப்போ நடக்குதுன்னா, இயேசு கிறிஸ்து சீசர்கள்ட்ட கேட்கிறாரு, நான் யார் என்று சொல்றாங்க ஜனங்கள் அப்படின்னா, அவங்க எல்லாம் சொல்லுவாங்க, நீங்க தான் வந்து எலியா, நீங்க தான் யோவான் ஸ்நானகர், நீங்க பெரிய தீர்க்கதரிசிலாம் சொல்றாங்க. சிலதெல்லாம் விடுங்க, நீங்க சொல்லுங்க நான் யாரு அப்படின்னா, அப்ப பேதுரு எந்திரிச்சு சொல்றாரு, நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். அப்படி சொன்ன உடனே இயேசு கிறிஸ்து ஒரு வாக்கு தத்தத்தை பேதுருக்கிட்ட கொடுக்குவார். மத்தேயு 16 பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டு இருக்கும் என்றார். இந்த வசனத்தை கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கலாங்க. ஒண்ணு வந்து பரலோக ராஜ்யத்துக்குரிய திறவுகோலை உனக்கு தரேன்றாரு. அப்படி என்ன தெரியல. சரி, அந்த திறவுகோல்னு சொன்ன உடனே இன்னைக்கு நீங்க பேதுரு திறவுகோல் அப்படி நீங்க அடிச்சீங்கன்னா, உங்க போன்ல இன்டர்நெட்ல எல்லாம் அடிச்சீங்கன்னா, பேதுரு கையில ஒரு சாவி இருக்கிற மாதிரி ஒரு படமெல்லாம் வரும். நிறைய பேர் இன்னைக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா, பேதுரு கிட்ட இயேசு கிறிஸ்து கொடுத்த திறவுகோல் எங்க சபையில தாங்க இருக்கு, எங்க கிட்ட வந்து நீங்க எங்க சபையில ஒரு அங்கமா ஐக்கியத்துல மாறிட்டீங்கன்னா நாங்க அந்த தெருவுக்கோலை பயன்படுத்தி உங்களை பரலோகத்துக்கு அனுப்பிச்சு வச்சிடுவோம்னு சொல்லி எல்லாம் சரித்திரத்துல உபதேசங்கள் நடந்திருக்கிறது, அப்படியெல்லாம் பேசியிருக்கிறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து உண்மையாகவே இன்னைக்கு நம்ம கதவு திறக்கிறோம் பாருங்க, அந்த மாதிரி சாவியை கொடுக்கல. அது என்ன சாவின்னு பார்க்கலாம். ஆனா ஏதோ ஒன்று பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்ன்ட்டார், பேதுருக்கிட்ட கொடுத்துட்டாராம். அப்புறமா அடுத்து என்ன சொல்றாருன்னா, நீ பூமியில் எதை கட்டுறியோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும், பூமியில் எது கட்டவிழ்க்கிறீர்களோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்படும் அப்படின்னு. உடனே இன்னைக்கு பெரும்பாலும் இந்த வசனத்தை படிச்சுட்டு எனக்கு தெரிஞ்ச நண்பர்களே நிறைய பேர் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, சாத்தானை நாங்கள் பூமியில் கட்டுகிறோம். ஏன்னா சொல்லிட்டாரு இல்லையா, பூமியில் கட்டுனா பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கோம். ஆனா பரலோகத்துல சாத்தானே இல்லையே, எப்படி பரலோகத்துல கட்ட முடியும்? இல்ல இல்ல, சரி, பரலோகத்திலிருந்தே கட்டுனதை போல் அவர் தேவனே கட்டிட்டாருன்னு வச்சுக்கலாம், ஓகே, பிரச்சனை இல்லை. சரி, பூமியில சாத்தானெல்லாம் கட்டிட்டான், ஏன் சாத்தான் சுதந்திரமா சுத்துறான்? அவனதான் ஜெபத்துல கட்டிட்டுமே. அப்ப அவன் பூமியை மோசம் போக்க கூடாது இல்லைங்களா? நம்ம எல்லாருமே ஒன்னா ஜெபம் பண்ணி சாத்தானை கட்டிட்டான், இயேசு கிறிஸ்து எதற்காக 2ஆம் வருகையில வந்து மீண்டும் அவனை கட்டணும்? நம்ம தான் கட்டிட்டுமே.
அப்ப இதுல வேற என்ன பேசுறாரு? சாத்தானை கட்டுறதை பத்தி எல்லாம் பேசல. என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணும் இல்லைங்க. பேதுருக்கு ஒரு பெரிய அதிகாரத்தை கொடுக்கிறார். பேதுரு, நீ பூமியில் என்ன கட்டளையை போடுறியோ அந்த கட்டளை பரலோகத்தில் போடப்பட்டதை போல், பூமியில் ஏதாவது ஒரு கட்டளை ஏற்கனவே கொடுக்கப்பட்ட கட்டளைய நீங்க வேண்டான்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த கட்டளை பரலோகத்திலிருந்தே எடுக்கப்பட்டதை போல் அப்படின்றாங்க. அதுக்கு உதாரணம் கொடுக்கிற பாருங்க. பவுலுடைய முதல் பயணம், இவர் போயிட்டு வராரு. போயிட்டு வந்த உடனே அந்தியோக்கியா பகுதியில வந்து நிக்குவாங்க. அப்படி வந்த உடனே ஒரு பெரிய பிரச்சனை ஓடின்னு இருக்குது. இது வந்து உங்களுக்கு அப்போஸ்தலர்கள் 15ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவம் வரும். ஒரு பெரிய பிரச்சனை ஓடின்னு இருக்கு. என்ன பிரச்சனைனா, விருத்த சேதனம் பண்ணணுமா மோசையின் சட்டத்தின் பிரகாரம்? ஏன்னா மோசை மோசையின் பிரமாணம்னா மோசைக்கு முன்னாடி ஆபிரகாம்கிட்ட கொடுத்தாரு, பெரிய பழுமையான சட்டம் அது. அதை வந்து செய்யணுமா? ஏன்னா புறஜாதிகள்கிட்ட போயின்னு இருக்கிறோம், அவங்கள எல்லாத்தையுமே விருத்த சேதனம் பண்ணுன்னு சொல்லணுமே, நீங்க பண்ண மாட்டேன்னு இருக்கிறீங்கன்னு யாரோ ஜெருசலேம்லேருந்து சில பரிசேயர்கள் மூலியமா ஆள் அனுப்பிச்சு சில பேர் அவங்க கூட வந்திருக்குவாங்க. பவுல் பவுல் கூட அந்த சபை மக்களை கன்ஃபியூஸ் பண்ணிட்டுக்கிறாங்க, குழப்பத்தில் போட்டுக்கிறாங்க. சரி, பவுல் பயணத்தை மேற்கொண்டு வராரு. வந்த உடனே இந்த செய்தி அவர் காதுக்கு வருது. அப்போ என்ன பண்ணுறாருன்னா, சரி இதுக்கு சரியான ஆலோசனை, நாமளே ஜெருசலேமுக்கு போகலான்னு ஜெருசலேமுக்கு புறப்பட்டு போகிறாங்க. அப்படி நேராக ஜெருசலேமுக்கு போயிட்டு யாரை சந்திக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பேதுருவையும் இயேசு கிறிஸ்துவோடைய சகோதரனாகிய யாக்கோபையும் சந்திக்குவாங்க. சந்திச்சுட்டு கேட்குவாங்க, அவங்ககிட்ட பேசுவாங்க. இந்த மாதிரி நாங்கள் போனோம், மற்ற ஜனங்கள்கிட்ட போனோம், அவங்க எல்லாருமே சத்தியத்தை அவ்வளோ வாஞ்சா ஏத்துக்கிறாங்க, ஆனா இப்போ வந்து இந்த விருத்த சேதனம் பண்ணணுமா அப்படின்னு கேட்குறாங்க. இது தேவன் கொடுத்த கட்டளைங்கோ, 8ஆம் நாள் பண்ணியே பண்ணணும், யாருமே தவற மாட்டாங்க. அந்த 8ஆம் நாள் ஓய்வு நாளா வந்தாலும் போய் செய்வாங்க, அதை மட்டும் ஒடிக்கவே மாட்டாங்க, தவறவே மாட்டாங்க. அப்போ பேதுரும் யாக்கோபும் ஆலோசனை பண்ணிட்டு ஒரு தீர்மானத்தை போட்டாங்களாம். என்ன தெரியுங்களா தீர்மானம்? நீங்க புறஜாதி இடத்தில் போகும்போது விருத்த சேதனம் பண்ண வேண்டான்னு சொல்லிடுறாங்க. அதை சொல்லிட்டு முத்திரை போட்டு கொடுத்துருக்குவாங்க, சீல் போட்டு கொடுக்குவாங்க. இவங்களுக்கு யாருங்க கொடுத்த இந்த அதிகாரம்? தேவன் ஆபிரகாம் மூலியமா கொடுத்த விருத்த சேதன பிரமாணத்தை வேணான்னு சொல்றதுக்கு இவங்க யார்? புரியுதுங்களா என்ன அதிகாரம்ன்ட்டு? நீங்கள் பூமியில் எதை கட்டவிழ்க்கிறீர்களோ, எந்த பிரமாணத்தை வேணான்னு நீங்க சொல்றீங்களோ அந்த பிரமாணம் பரலோகத்திலிருந்து எடுக்கப்பட்டதை போல், நீங்க பூமியில் எந்த சட்டத்தை போடுறீங்களோ அந்த சட்டத்தை பரலோகத்திலே போட்டதை போலுனாராம். எந்த சட்டத்தை போட்டாங்க அப்படின்னா, பவுல் கிட்ட ஒரு உதாரணம் கொடுக்குற 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம், நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச அதிகாரம், அந்நிய பாஷையின் அதிகாரம். அதுல பவுல் வந்து சபைக்கு ஒரு சட்டம் கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார்னா, அந்நிய பாஷையை பேசுகிறவன் ஒவ்வொருத்தங்களா பேசணும். அதிகபட்சம் சபையில் 2-3 பேருக்கு மேல சபையில் பேசாதீங்கோ. பேசும்போது ஒவ்வொருத்தங்களா பேசுங்கோ. ஒருவன் அந்நிய பாஷையில் பேச வேண்டும், இன்னொருத்தவன் அதை வியாக்கியானம் பண்ணி சொல்ல வேண்டும். இது நான் கொடுக்கிற கட்டளையில கிறிஸ்து மூலியமா பெற்றுக்கொண்டதுன்னு பவுல். இது சபைக்கு கொடுத்த கட்டளை, அப்படின்னா பரலோகத்தில் போடப்பட்ட கட்டளை. புரிஞ்சுச்சுங்களா? இன்னைக்கு நம்ம சபையில வந்து ஒரே நேரத்துல 100 பேர் பேசுவோம் அந்நிய பாஷை, ஆனா இது பரலோகத்திலிருந்தே வந்த கட்டளையா. இதுதான் பேதுருகிட்ட சொல்றாரு, நீங்கள் பூமியில் எதை கட்டுகிறீர்களோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும், நீங்கள் பூமியில் எதை கட்டவிழ்க்கிறீர்களோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். இது அதிகாரம் தான் சொல்லி இன்னும் கொஞ்சம் வசனத்துல நிரூபிக்கிற பாருங்க. இப்போ ஒரு சாவி கொடுத்தாருன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது என்ன சாவின்னு இது வரைக்கும் பார்க்கல, இப்ப பார்க்கலாம். ஒரு நாள் பேதுரு என்ன பண்றாருன்னா, ஒரு தோல் வியாபாரி வீடு, சீமோன், அவர் பேர் கூட சீமோன், இவர் பேர் கூட சீமோன். அவர் வீட்டில் இருக்கிறாரு. அந்த தோல் வியாபாரி வீட்டில் மேல் வீட்டில் இருக்கும்போது அவருக்கு ஒரு தரிசனம் வருது. 3 முறை ஒரு அசுத்தமான மிருகங்கள் மேலே திறந்து கீழே இறங்கும். அப்போ ஒரு சத்தம் பேதுரு கிட்ட, பேதுரு எலும்பு, எந்திரிச்சு வேட்டையாடி சாப்பிடு அப்படின்ட்டு. பேதுரு சொல்வார், இல்லை இல்லை ஆண்டவரே, நான் வந்து இதெல்லாம் நியாயப்பிரமாணத்தில் அசுத்தம்னு சொல்லியிருக்கு, நல்லா சாப்பிட மாட்டேன். அப்போ அந்த தரிசனம் போயிடும். திருப்பி மீண்டும் இன்னொரு தடவை வரும், அதே மாதிரி சத்தம் கேட்கும், பேதுரு பதில் கொடுக்குவாரு, மீண்டும் போயிடும். 3ஆம் முறையோ வரும், பேதுரு பதில் கொடுக்குவாரு, ஆனால் என்னன்னு புரியல பேதுருக்கு. சரி, இந்த சம்பவம் நடந்துன்னு இருக்கும் போது யோப்பா பகுதிக்கு ஒரு 3 பேர் வருவாங்க, சில பேர் வருவாங்க, சில சகோதரர்கள் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, பேதுருவை நாங்கள் சந்திக்கணும்னு கூப்பிடுவாங்க. சரி, பேதுரு இங்கே தான் பார்க்குறாருன்னு அவங்க கூப்பிட்டு வந்து பேதுருவை சந்திக்க வைக்குவாங்க. அந்த சீமோன், அவர் தான் அந்த வீட்டுடைய எஜமானன். அப்போ கேட்குவார் பேதுரு என்ன விஷயம்னு. உடனே அவர் ஒரு பதில் கொடுக்குவார், ஒரு மனுஷன் இருக்கிறாரு, அவர் பேர் வந்து கொர்னீலியஸ். இந்த கொர்னீலியஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் இயேசு கிறிஸ்து கப்பர்நாகும் பகுதிக்கு வரும்போது அந்த ஒரு அதிபதி, ரோம அதிபதியோட வீட்டில் அவருடைய
ஒரு சிறு பெண்ணுக்கு வந்து உடம்பு சரியில்லாம இருக்கும். அப்போ ஒருத்தர் வந்து கேட்குவாரு இல்லைங்களா? இந்த மாதிரி அவர் கேட்க மாட்டார். அவர் ஆள் அனுப்பிச்சிருக்குவாரு. யூதர்கள் வந்திருக்குவாங்க. இயேசு கிறிஸ்து இவருடைய வீட்டுக்கு போகும்போது இவர் ஒரு வார்த்தையை சொல்லி அனுப்பிச்சிருக்குவார். ஆண்டவரே, நானும் ஒரு பெரிய அதிபதி தான். என்கிட்ட நிறைய பேர் இருக்கிறாங்க. போன்னு சொன்னா போவாங்க, வான்னு சொன்னா வருவாங்க. என் வீட்டுக்குள்ள நீங்க வர வேண்டாம். நீங்க இருக்கிற இடத்துல இருந்தே சொல்லுங்கோ. அப்போ இவங்க சுகம் அடிவாங்கன்ட்டு இன்னைக்கு நிறைய பேர் ஜெபமா பண்ணுவோம் இல்லைங்களா? அந்த அதிபதி தான் இவர் கொர்னீலியஸ். 100க்கு அதிபதி, 100 பேருக்கு அதிபதி. ரோம படையில இருந்தார். இயேசு கிறிஸ்து அந்த விசுவாசத்தை பார்த்து அன்னைக்கே சொல்லியிருக்குவாரு, இந்த மாதிரி விசுவாசத்தை நான் இஸ்ரேல்லே பார்க்கலன்னுவார். அந்த அளவுக்கு விசுவாசம் காமிச்சார். இப்போ இவர்கிட்ட இருந்து ஒரு தகவல் வந்திருக்குது பேதுருக்கு. என்ன தகவல்னா, கொர்னீலியஸ் வந்து உங்களை உங்களை சந்திக்கணும்னு நிற்கிறாருன்னு. சரி, பேதுருக்கு மனசுல பேதுரு புரிஞ்சுக்கினாரு. என்ன விஷயம் பேதுருக்கு நல்லா தெரியும். என்ன விஷயம்னா, இவங்கெல்லாம் புறஜாதிகள், இவங்க வீட்டுக்கெல்லாம் போக மாட்டாங்க யூதர்கள். ஆமாங்க, தீட்டுன்னு வாங்க, போக மாட்டாங்க. ஆனா பேதுரு என்ன பண்றாருன்னா, சரி வான்னு சொல்லி சில சகோதரர்களை கொண்டு கூப்பிட்டுன்னு போறார். போன உடனே கொர்னீலியஸை சந்திக்கிறாரு. கொர்னீலியஸ்ட்ட கேட்கிறாரு, என்ன விஷயம், உங்களுக்கு தெரியல நாங்கெல்லாம் யூதர்கள் உங்க வீட்டுக்கெல்லாம் வர மாட்டோம்னு, ஏன் எங்களை கூப்பிட்டு அனுப்புறீங்க? ஆனா பேதுருக்கு தெரியும் அர்த்தம் என்னன்னு புரிஞ்சிச்சு. தரிசனத்தோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கினார் இவர். அந்த கொர்னீலியஸோட செய்தி கேட்ட உடனே புரிஞ்சுக்கினார். ஆனாலும் கேள்வி கேட்கிறார். அப்ப இந்த கொர்னீலியஸ் சொல்றாரு, இல்ல இல்ல, நான் ஜெபம் பண்ணின்னு இருக்கும் போது ஒரு தூதன் வந்து உங்களை கூப்பிட்டுன்னு சொன்னாரு, அவ்வளவுதான் விஷயம், அதனால நான் கூப்பிட்டுன்னு வந்தேன்னு பேசும்போதே இவங்களுக்கு எல்லாருக்குமே பரிசுத்தாவி கிடைச்சிடும். எல்லாருக்குமே பரிசுத்தாவி கிடைச்சிடும். இன்னும் ஞானஸ்தானம் கொடுக்கல, ஒன்றும் இல்லைங்க. அப்போ கூட வந்த சகோதரர்கள் என்ன புரிஞ்சுக்குவாங்கன்னா, ஓ நம்மளுக்கு பெந்தேகோஸ்து நாள் அன்னைக்கு பரிசுத்தாவி கிடைச்சிச்சே, அதன் போலவே இவங்களுக்கும் கிடைச்சிச்சு. அப்போ நம்மளுக்கும் பரிசுத்தாவி தேவன் கொடுத்தார், அப்படிதான் இவங்களுக்கும் பரிசுத்தாவி கொடுத்துருக்கிறாருன்ட்டு நம்மள மாதிரி தான் இவங்களும் புரிஞ்சுக்கினாங்களாம். ஆனா பேதுரு முன்னாடியே புரிஞ்சுக்கினார். கொர்னீலியஸோட வீட்டுக்கு வரும்போதே அவர் தெரிஞ்சிச்சு. என்னன்னா, அந்த தரிசனம் பார்த்தாரு இல்லைங்களா, அசுத்தம். என்ன சொல்ல வந்தார்னா தேவன், அசுத்தமான மிருகத்தை நீ வேட்டையாடு. அப்போ பேதுரு வேணான்னு சொன்னா, நான் சுத்தமாக்குனதை அசுத்தம்னு சொல்லாத. என்னன்னா, நீங்க எல்லாம் புறஜாதிகளை மிருகத்தை போல நாய் பன்றி அசுத்தமா பாக்குறீங்க, நான் சுத்தம் பண்ணிட்டாங்கள. நீ வேட்டையாடி சாப்பிடுனா என்ன அர்த்தம்னா, போய் சத்தியத்தை சொல்லு, அவங்களையும் இந்த மந்தைக்குள்ள கொண்டு வான். பேதுரு புரிஞ்சுக்கினாராம். பேதுரு அப்புறமா சொல்வாரு, அவருக்கு இந்த விஷயம் நல்லா தெரியும், ஆனா கூட வந்த சகோதரர்கள் அவங்களுக்கு தெரியணும் இல்ல, அதனாலவே தேவன் ஆவியை கொடுத்து அபிஷேகம் பண்ணி இவங்களை உள்ள சேர்க்க சொன்னாரா. அப்ப பேதுரு என்ன பண்ணுவார்னா, ஞானஸ்தானத்தை கொடுத்துருவார். நல்லா கவனிங்க, இதுதான் பேதுரு கையில இயேசு கிறிஸ்து கொடுத்த பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல். ஏன்னா பேதுரு என்ன பண்றாருன்னா, புறஜாதி மக்களை பரலோகத்துக்கு போகக்கூடிய ஞானஸ்தானத்தை முதல் கொடுக்கிறார். அந்த அதிகாரத்தை பயன்படுத்தினார். 2-3 வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர்கள் 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அவர்களை நோக்கி, அந்நிய ஜாதியாரனோடே கலந்து அவனிடத்தில் போக்குவரத்துமாய் இருப்பது யூதனானவனுக்கு விலக்கப்பட்டிருக்கிறதென்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அப்படி இருந்தும் எந்த மனுஷனையும் தீட்டு உள்ளவன் என்றும் அசுத்தன் என்றும் நான் சொல்லாதபடிக்கு தேவன் எனக்கு காண்பித்திருக்கிறார். அப்போ தேவன் என்ன பண்ணிட்டாரு, காமிச்சிட்டார். அதான் அந்த தரிசனம், சுத்தம் அசுத்தம் சொல்லிட்டு இப்ப என்ன சொல்றாரு பாருங்க, 29. ஆகையால் நீங்கள் என்னை அழைப்பித்த போது நான் எதிர் பேசாமல் வந்தேன். இப்போதும் என்ன காரியத்திற்காக என்னை அழைப்பித்தீர்கள் என்று கேட்கிறேன் என்றான். கேட்கும் போது தேவன் என்ன கொடுத்துறாருன்னா, இவங்களுக்கு பரிசுத்தாவியை கொடுத்துறாரு. இவங்க பரிசுத்தாவை பெற்றுக்கொண்ட பின்பு ஞானஸ்தானத்தை பேதுரு போய் கொடுக்கிறார். முதல் அந்த சாவியை போட்டு திறந்து வச்சார். இப்பதான் என்ன வரோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம உள்ள வரோம். யார் உள்ள வரோம்? வெளியே இருந்த பாருங்க. இப்போ நம்ம உள்ள வரோம். இத சில வசனம்லாம் ஸ்கிப் பண்றேன் நான். பவுல் என்ன பண்றாருன்னா, ஒரு 2 நிமிஷம் எடுத்துக்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு முடிக்க முடியாது எனக்கு தெரிஞ்சு, இன்னும் 1 மணி நேரம் தேவைப்படும் எனக்கு. அதனால ஒரு 2 நிமிஷத்துல முடிச்சிடுறேன். 1 மணி நேரம் ஆயிடுச்சு. 1 நிமிஷம், 1 மணி நேரம் 10 நிமிஷம் ஆயிடுச்சு. சரி, இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிச்சிடுறேன். இப்போ பவுல் பேதுரு வந்து இந்த ஞானஸ்தானத்தை கொடுத்துட்டு அவருடைய ஊழியங்களை பார்த்துன்னு இருக்கிறார். பவுலும் பர்னபா கூட என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, அவங்க கூட அவங்களுடைய ஊழியங்களை தொடர்ந்து பண்ணின்னு இருக்கிறாங்க. அப்படி தொடர்ந்து பண்ணும்போது யூதர்களுக்கு போய் இவங்க வந்து பிரசங்கம் பண்ணுவாங்க. பவுலுடைய வழக்கம் என்னன்னா, ஜெபாலயத்துக்கு போவார். ஜெபாலயத்துல ஓய்வு நாள் அன்னைக்கு கூடுவாங்க யூதர்கள். அன்னைக்கு போயிட்டு ஓய்வு நாள் அன்னைக்கு கூடுற யூதர்களுக்கு நியாய பிரமாணத்திலிருந்து காமிக்குவாருங்க இயேசு கிறிஸ்து யாரு. நிறைய விஷயங்களை பவுல் பேசுவார். அதை கேட்குற யூதர்கள்லாம் எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தமிழ்ல நம்ம பயன்படுத்த பாருங்க, மெய் மருந்து போனார்கள்ன்ட்டு அந்த மாதிரி கேட்குவாங்க. அடுத்த வாரம் வாங்கோன்னு சொல்லி பட்டணம் முழுவதும் போய் உட்காந்து பவுல்
பிரசங்கம் பண்றதுலாம் கேட்டிருக்கிறாங்க. ஆனா சில பேருக்கு வைத்தெரிச்சல் அப்படிதான் ஆச்சுங்க. யூதர்கள் மத்தியில பொறாமைனால என்ன பண்ணுவாங்கன்னா, என்ன இது பவுல் பேசினா இவ்வளவு பேர் வந்து கேட்கறாங்களே, இல்ல இல்ல இந்த உபதேசம் தவறுன்னு சொல்லி பவுலை ரொம்ப தூசிச்சு வந்த மக்கள் எல்லாத்தையும் குழப்பி சத்தியத்தை கேட்காத படிக்கு என்னென்ன வேலைகளை பண்ணுமோ அந்த வேலைகளை தெளிவா பண்ணாங்களா யூதர்கள். அப்போ ஒரு தடவை பவுலும் பர்னபா திடம் கொண்டு தைரியம் கொண்டு யூதர்கள் கிட்ட ஒரு வார்த்தையை பேசுவாங்க. வாசிக்கலாம் 2 வசனம், அப்போஸ்தலர்கள் 13:46. அப்பொழுது பவுலும் பர்னபாவும் தைரியம் கொண்டு அவர்களை நோக்கி, முதலாவது உங்களுக்கே தேவ வசனத்தை சொல்ல வேண்டியதா இருந்தது. நீங்களோ அதை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக தீர்த்து கொள்ளுகிறபடியினால் இதோ நாங்கள் புறஜாதியாரிடத்தில் போகிறோம். இந்த வார்த்தைகளை கவனிச்சிங்களா? அந்த உவமையில பேசின மாதிரியே இருக்கும். அவங்க வந்து அழைக்கப்பட்டவர்கள் அபாத்திரர்களாய் போனதுனால வழியோரமா இருக்கிறவர்களுக்கிட்ட போங்கோ. இங்க பவுல் பேசுறார் அதே வார்த்தை. நீங்களோ நித்திய ஜீவனுக்கு அபாத்திரர்களாய் போனதுனால இதோ நாங்கள் புறஜாதியிடத்தில் போகிறோம். அப்படிதாங்க நம்ம உள்ள வந்தோம். அப்போ அந்த வசனத்துல எதை தேடி வந்தோம்னு பாத்தீங்கன்னா, நீங்களே தேவனின் ஆலயம். அப்ப அந்த நீங்கள்னா யாருன்னு பார்க்க வந்தோம். அந்த நீங்கள்ன்ற வார்த்தையில புறஜாதிகளும் இருக்கிறாங்க, யூதர்களும் இருக்கிறாங்க. அதான் கலாத்தியர் 3:28 யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனம் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள். அப்படின்னா ஒரே சரீரமாய் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். புரிஞ்சுச்சுங்களா? இப்போ கவனிக்கலாம் பாருங்க. சபைனா சரீரம். அந்த சரீரத்துல யார் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னா, யூதர்கள் மட்டுமல்ல, புறஜாதிகள் மட்டுமல்ல, 2 பேருமே இருக்கிறாங்க. யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள், ஒரே சரீரமா இருக்கிறீர்கள். இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இப்போ நம்ம சபைனா என்னன்னு பார்த்துட்டோம். அதாவது இன்றைய தினத்துல ஆலயம்னா என்ன, எப்படி ஆலயம் பழைய ஏற்பாட்டு காலகட்டத்திலேருந்து தேவன் கட்ட சொன்னார், அவர் வந்து வாசமா இருக்கிறதுக்காக செய்ய சொன்னார். அந்த ஆலயம் போயிடுச்சு, வேறொரு ஆலயம் வருது. சாலமோன் தேவாலயம் போகுது, ரெண்டாம் தேவாலயம் ஏரோதின் ஆலயமா மாற்றப்படுது, அதுவும் அழிக்கப்படுது. இன்னைக்கு ஆலயம் வரோன்னு யூதர்களும் கிறிஸ்தவர்களும் எதிர்பார்த்துன்னு இருக்கிறாங்க. ஆனா தேவன் ஆவிக்கேற்ற ஆலயத்தை கட்டின்னு இருக்கிறார், ஏற்கனவே தொடங்கிட்டார். அதான் நடந்துன்னு இருக்கு. அந்த ஆலயத்துல அஸ்திபாரம் இருக்கு, அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், மூளைக்கல் இயேசு இயேசு கிறிஸ்து இருக்கிறார். 2 இனம், 2 தரப்பார், 2 பேரையும் ஒன்னா சேர்த்திருக்கிறார். ஒரு பக்கம் யூதர்கள், இன்னொரு பக்கம் அந்நியர்கள். நம்மள எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்திருக்கிறார். நம்ம எல்லாருமே ஜீவனுள்ள கற்களாக, ஆவிக்கேற்ற மாளிகையாக, பரிசுத்த ஆலயமாக கட்டப்பட்டு வந்து இருக்கிறோம். இதுல ஆசாரியன் இருக்கிறார், பலிகள் இருக்கு. எந்த பலி? ஆவிக்கேற்ற பலிகள் செலுத்தப்பட்டிருக்கு. பரிசுத்தத்துடன் நம்மளை காத்துக்கொள்ள வேண்டும். தேவன் மத்தியில் வாசமா இருக்கிறார். எப்படி சாலமோன் தேவாலயத்திலும் ஆசாரிப்பு கூடாரத்திலும் இருந்ததோ அதே மாதிரி இருக்குங்க. ஆனா என்ன, கண்ணுக்கு பார்க்க முடியாது, அவ்வளவுதான். அப்ப ஆலயம்னா யாருன்னா நம்ம எல்லாரும் ஆலயம். அப்போ இந்த ஆலயத்துல யார் யாரெல்லாம் இருக்கலாம்? யூதர்களும் இருக்கலாம், புறஜாதிகளும் இருக்கலாம். இதுதான் முதல் பாயிண்ட். இத்துடன் நிக்க வைக்கிறோம். இன்னும் இருக்கு, இன்னொரு 4-5 பாயிண்ட் இருக்கு. இது அப்படியே தொடரும். அப்போ இது வரைக்கும் புரிஞ்சிச்சு இல்லைங்களா? அப்போ அந்த ஆலயம் ஏன் இந்த விஷயத்த பார்க்க வந்திருக்கிறோன்னா, கிறிஸ்துவின் சரீரத்துக்கு கால் கீழே தான் நம்ம சாத்தானை மிதிச்சு போடுறாரு. அப்போ உங்கள் கால்கள் கீழ் சமாதானத்தின் தேவன் சீக்கிரத்தில் சாத்தானை நசுக்கி போடுவார். அந்த உங்கள் கால்கள் கீழ் யாருன்னா கிறிஸ்துவோடைய சரீரம். தலையும் சரீரமும் சேர்ந்ததா கிறிஸ்துவா இருக்குவார். அப்போ அந்த சரீரம்னா யாருன்னு பார்க்க வரும்போது அந்த சரீரத்துக்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சபையாகிய சரீரம். அப்ப சபைன்னு சொன்ன உடனே இன்னொரு கேள்வி வருது. நாங்க எவ்வளோ சபைகள் இருக்கு, ஒவ்வொரு இடத்துலயும் இங்கிட்ட இருந்து 1 கிலோமீட்டர் கூட போக முடிய மாட்டேங்குது, 4-5 சபை பார்க்கலாமே, அப்ப எந்த சபை அப்படின்னு கேள்வி வருது. அப்போ கட்டடம் அந்த சபையானா இல்ல, ஒரு அமைப்பா அப்படின்னா இன்னைக்கு ஒரு டினாமினேஷனா இருக்கிற பாருங்க, அந்த டினாமினேஷனா இல்ல. அப்ப யாருன்னா நீங்களேன்ட்டார். அந்த நீங்களே யாருன்னா யூதர்களும் இருக்கிறாங்க, புறஜாதிகளும் இருக்கிறாங்க. இப்ப அடுத்த கேள்வி என்னன்னா, சரி அப்போ கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு 33% உலக மக்கள் மத்தியில இருக்கிறோம், அப்போ எல்லாருமே ஆலயமா? எவ்வளவு பேரு தான் ஆலயமாக மாற முடியும் அப்படின்னா, இதன் அடுத்த வாரம் பார்க்கலாம். போதும், இன்னும் இன்னும் நிறைய போலாம். எனக்கு ஒன்றும் இல்லைங்க, தொடர்ந்து போயிடுவேன், நிறைய ஆயிடும். அதனால இங்க நான் நிக்க வைக்கிறேன். என்ன விஷயம் புரிஞ்சுக்கலாம்னா, இப்ப ஆலயத்துக்குள்ள வந்திருக்கிறோம், எந்த கேள்வியில் நிக்க வைக்கிறோம்னு பாத்தீங்கன்னா, இவ்வளோ கிறிஸ்தவர்கள் இருக்கிறோமே, அப்ப எல்லாருமே ஆலயமா
அந்த கேள்வியில நிக்க வைக்கிறோம். அந்த கேள்விக்கான விடை தான் இந்த ஒரு மனுஷனை வெளியே தூக்கி போடுறார் அந்த உவமையில. ராஜா வந்து ஒன்னும் இல்லை, சிம்பிளா சொல்லிடுற, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். எப்படி தெரிந்து கொள்ளுகிறார் என்பதை அடுத்த பாகத்தில் நாம் காணலாம். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம்.